ஓம் சத்குரு ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திர திருவடியிலே சரண். நண்பர்களே, ஞாயிறு தோறும் இங்கு ஆன்மீக விஷயங்களை பற்றி சிறிது அளவலாவுகிறோம். கடந்த சில வாரங்களாக 63 நாயன்மார்களுடைய திவ்யமான சரிதங்களை எனக்கு தெரிந்த அளவில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். இன்றைய தினம் சிறு தொண்டர் நாயனார், சிறு தொண்டா, சீராளா, இவையெல்லாம் மிக பிரபலமான விஷயங்கள். தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய பக்தர், அவருக்கு சிறு தொண்டர் என்று பெயர் வந்து அமைந்துவிட்டது. அவர் பெரிய தொண்டர் இருந்தாலும் அவர் தன்னை சிறு தொண்டர் என்று சொல்லிக் கொண்டார். சிறிய அளவிலே இறைவனுக்கு தொண்டு செய்கிற நான் சிறியவன், சிறியேன் என்று தன்னை ஒரு பணிவாக வைத்துக் கொண்டார். இவரும் 4ஆமின் தான். ஏனென்றால் 4ஆமின் பக்தர்கள் மிகவும் அதிகம் எண்ணிக்கையில். ஆனாலும் பார்த்தா வெளி தோற்றத்தில் 4ஆமினாக பிறக்கிறது கொஞ்சம் ஒரு படி 2 படி கீழான ஜாதி என்பதை போல இருக்கிறது. அதனால் நான் இவர்களை அந்த 4ஆவது மகான்கள் வரும்பொழுதெல்லாம் அவர்களை 4ஆமன் என்று சொல்லுகிறேன். அப்போதுதான் உங்களுக்கு முழு ஆர்வம் வரும். நமக்கு ஜாதி ஒரு தடை இல்லை, அதே யாரோ ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார்கள், அவ்வளவுதான். இறைவன் வந்து ஜாதி பார்ப்பதில்லை என்றதெல்லாம் உங்களுக்கு வந்துவிடும். அவர் மருத்துவர் என்கின்ற ஜாதியை சேர்ந்தவர். மாமாத்தூர் மருத்துவர் ஜாதின்னு இருக்கும். மருத்துவச்சின்னு கூட இருப்பாங்க. ஊரில் சில கிராமங்களில் மருத்துவச்சின்னு இருப்பாங்க. பேருக்காலம் வரும்போதெல்லாம் கூட போயிட்டு அவங்கள தான் கூப்பிட்டு வருவாங்க. அந்த காலத்திலலாம் பிரசவம் பார்க்குறது எல்லாம் அவங்க தான் பண்ணுவாங்க. மருத்துவம் அதில் ஒரு பரஞ்சோதியார் அப்படிங்கிற ஒருவர் தோன்றியிருக்கிறார். அவர் போர்க்கலையில் வல்லவர், யுத்தக்கலையில் மிகவும் வல்லவர். ஆனால் அவர் இறைவனுடைய அரசனுடைய சனாதிபதியாக ஆகிவிடுகிறார். தன்னுடைய ஆற்றலினால் சனாதிபதியாக ஆகிவிடுகிறார். பெரிய சிவபக்தர். இப்பொழுது மன்னன் வந்து பெரிய படைத்தளபதி, பெரிய வீரனாக இருந்தால் மன்னனே போர் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. அவர்களை தலைமையை வைத்து அனுப்புவான். அவர்களும் தோற்றுவிட்டால் தான் மன்னனே சென்று போரிடுவான். அதே போல சோழ மன்னன் வந்து தன்னுடைய படைத்தளபதியாக இவரை வைத்திருந்தார். அப்போது இவர் பெரிய வீரனாக இருப்பதனால் இவருடைய தலைமையிலே வடநாடு வரை சென்று போரிடுவதற்கு படைகளை அனுப்புகிறான். இவரும் தலைமையேற்று போய் வடநாடு வரை வென்று வருகிறார். வென்றன்னா அந்த மன்னர்கள் எல்லாம் இவர்களுக்கு கப்பம் கட்டுகிற மன்னர்களாக ஆக்கி சண்டையில ஜெயித்து அந்த ராஜ்யத்தை விரிவுபடுத்துவார்கள். இவருடைய ராஜ்யம், அவர் சோழ ராஜ்யத்தை விரிவுபடுத்துகிற வடநாடு வரை பெரும் வெற்றியோடு திரும்பி வருகிறார். மிக இளைஞர் அவர், பெரும் வெற்றியோடு திரும்பி வருகிறார். மன்னன் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார். ஏன்னா மன்னன் போருக்கு போகாமலே இவ்வளவு ஒரு வெற்றியை ஈட்டி தருகிறார். அதனால மன்னன் இவரை சிறப்பித்து நிறைய பாராட்டுகிறார். மந்திரிக்கு சபையில கூட்டி, இந்த பரஞ்சோதியார் இவ்வளவு பெரிய வீரன், நாட்டுக்கு இவ்வளவு பெரிய பெருமை சேர்த்திருக்கிறார், இவ்வளவு பெரிய வெற்றியை சேர்க்கிறார். அப்போ மந்திரியில் இருந்து ஒருத்தர் எழுந்தது என்ன சொல்றார், இது ஒன்னா அவருக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை மன்னான்றார். மன்னனுக்கு புரியல, என்ன சொல்றீங்கிறார். அவரு பெரிய சிவபக்தர், பரஞ்சோதியார் மிகப்பெரிய சிவபக்தர். அதனால அவருடைய சிவபக்திக்கு யாரையும் எதிர்க்க நிற்க முடியாது. அவருக்கு வெற்றி என்பது தானாகவே அவருக்கு வந்து சேரும். அப்பதான் மன்னனுக்கு புதுசா அப்பதான் விஷயம். இளைஞராக இருக்கிறார், படை நடத்தி செல்கிறார். இவர் எப்படி சிவபக்தர், எல்லாரும் சொல்றாங்க, அவருடைய சிவபக்தி புகழ்ந்து சொல்றாங்க, பெரிய சிவபக்தர். அப்பதான் மன்னனுக்கு தான் தவறு செய்துட்டோன்னு புரியுது. ஒரு சிவபக்தரை, சிவனடியாரை நம்முடைய வேலைக்காரனாக வைத்திருக்கிறோம். அவனும் நல்ல பக்தன் பாரு, அதனால இப்படி நினைக்கிறான் இல்லையா. ஒரு எவ்வளவு பெரிய சிவபக்தரை போய் நம்ம வந்து நமக்கு கீழே ஒரு பணி செய்யற சேனாதிபதியாக வைத்திருக்கிறோமே, இது தவறு. அவர்கள் சிவபக்தியில மூழ்கி இருக்கும்போது அவர் அந்த தொண்டுக்குதான் நாம் துணை செய்யணுமே தவிர அவரை நம்முடைய ஒரு வேலைக்காரனை போல வைத்திருக்கிறோம் சொல்லிட்டு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கிறார் சபையில. பெரிய தப்பு பண்ணிட்டேன் நானு,
இவ்வளோ பெரிய சிவபக்தரை நான் வந்து இப்படி ஒரு என்னிடம் வேலை செய்கிற ஒருவராக வைத்திருக்கக்கூடாது, அவர் வணக்கத்துக்குரியவர் சொல்லிட்டு என்ன செய்கிறேன், அவருக்கு நிறைய நிலபுலன், நிறைய காணிக்கை எல்லாம் எழுதி அவரை வந்து பரஞ்சோதியாரே, நீங்கள் உங்களுடைய சொந்த ஊரில் நீங்கள் பணி செய்தது போதும், அதனால் ஓய்வு பெறுங்கள், உங்களுக்கு தேவையான நிலபுலம் வசதி எல்லாம் நான் தரேன், நீங்கள் இனிமேலும் சிவபக்தியிலேயே மூழ்கி இருங்கள் சொல்லிட்டு அவருக்கு வந்து எல்லாம் செய்கிறான். உங்களுக்கு தேவையான எல்லா வசதியும் நான் செய்து தருகிறேன். இப்போ செங்காட்டங்குடி, திருச்செங்காட்டங்குடியில் அவர் வந்து மன்னன் கொடுத்த அந்த எல்லா வசதிகளை வைத்துக்கொண்டு, ஒரு சேனாதிபதி இப்படி வடகுலம் வரை வென்றவர்னா எந்த அளவுக்கு வசதி கொடுப்பான் மன்னன், அதனால அதை வைத்துக்கொண்டு அது வரை ஒரு திருமணமே செய்து கொள்ளலை, முழுக்க இதிலே இருக்கிறார். அதனால அங்கே வந்து சேர்ந்தவுடன் உடனே என்ன செய்யறா, திருவெண்காடு அப்படிங்கிற ஊர்ல ஒரு பொண்ணை பார்த்து அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவருக்கு கல்யாணம் பண்ண அந்த பக்தி இருந்தா அதை போல அமையும். உண்மையிலேயே பக்தர்களா இருந்தா தானாகவே அந்த துணைவியாரா அந்த பக்திக்கு துணை செய்யறவங்களாம். அவருக்கு வந்து இயற்கையாகவே அதான் சிவபக்தி. பகவான் பக்தி செய்துன்னே போனா என்னென்ன வேணுமோ அதை பகவானே பார்த்துப்பான். அதான் அப்பர் சாமியில் சொன்னார், என் கடன் பணி செய்து கிடப்பதே தன் கடன் அடியேனையும் தாங்குதல். சொன்னால நான் பிறந்த நாள்ல எவ்வளோ த்ரெட்ஸ் இருக்கு இல்லையா, இது பேர் த்ரெட்ஸ். ஆசிரமத்துக்கு பயமுறுத்தல்கள் வருந்துன்னு இருக்கு. ஆனா நம்ம என்ன செய்ய முடியும், அதுக்காக நாமளும் அவங்கள மாதிரி ஒரு குழிப்படை உருவாக்கி நீ அவனை கொள்றதுக்கு முன்னாடி நீ அவனை போய் கொண்டு விடுவேனா, அப்ப சாமியாருக்கு அர்த்தமே இருக்காது இல்லையா, எதுக்குமே அர்த்தமே இருக்காது. அவங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது, அவங்களுக்கு தாராளமா துணிச்சு அடிக்கிறாங்க, அதனுடைய விளைவை பத்தி அவங்க கவலைப்படுறது கிடையாது. அதனால நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிலாம் திருத்த முடியாது. நம்ம என்ன செய்யறது, அப்பர் சுவாமிகள் சொல்லுவதுதான், என் கடன் பணி செய்து கிடப்பதே தன் கடன் அடியேனையும் தாங்குதல். எனது கடமை பணி செய்வது, என்ன காக்கும் கடமை இறைவனுடைய. அப்படி போயிட்டார் அப்பர் சுவாமி. நமக்கு கூட அப்பர் சுவாமிக்கு வந்த சோதனை ஒன்றும் வரல. அப்பர் சுவாமி அரசனே எதிர்த்து தன் படை வீரர்களை அமைச்சு கைது செஞ்சுன்னு வர சொல்லி கல்லில் கட்டி கடலில் தூக்கி போட்டான். எவ்வளவு பெரிய சோதனை, நம்மளுக்கு அவ்வளவு பெரிய சோதனை வந்துடுச்சு இல்லையா. அதனால நம்மளுக்கும் ஒன்றும் அவ்வளவு பெரிய சோதனை வரல. அவ்வளவு பெரிய சோதனையே அவர் அதை தான் சொல்லி ஜெயிச்சார். ஐயோ நான் தனியா இருக்கிறேன், எல்லாம் கும்பலா ஓடியாங்க, எல்லாம் ஒரு கும்பல் செய்யலாம், நம்மளாம் எழுத்து போறலாம், அப்படிலாம் எதுவுமே இல்லை. என் கடன் பணி செய்து கிடப்பதே தன் கடன் அடியேனின், தன்னுன்னா சிவனை சொல்றார், தன் கடன் அடியேனியன் தாங்குதல். என் வேலை பணி செஞ்சுன்னு போயிட்டே இருப்பான். அவன் விருப்பப்பட்டு என்னை விட்டு வச்சான்னா அவன் என்ன பார்த்துக்க போறான், அவ்வளவுதான். வானான்னா அவன் விட்டுற போறான், இறைவன் பார்த்துக்கலாம் இல்லையா. அந்த சுண்ணாம்பு கல்ல சுடுறாங்க, அதுல வைக்கிறாங்க, யானையை விட்டு மெரிக்க விடுறாங்க. ஒரே ஆளா தனி ஆளா ஒரு அரசனையே எதிர்த்து ஜெயிச்சு ஒரு அப்பர் சுவாமி, சாதாரண விஷயம் கிடையாது. கூடவே சம்பந்தருடைய பிறை வரவே அப்பருடையது அப்புறத்தை ஒன்றும் கம்மியா போல, அவருடைய பெருமை இன்னும் நிறைய பரவணும், போகணும், வரணும். இது வந்து நான்காம் பிரச்சாரம் பண்ணாதான் இதெல்லாம் பரவும் வரும். மற்றவங்க பண்ணாலும் வராது. அவங்க திரும்ப திரும்ப ஜாதியே எடுத்துன்னு வந்து வச்சுட்டு டபால்னு என்னமோ பண்ணிட்டு போறாங்க. ரொம்ப நாஸ்தியா இருக்குது, கேட்கறது வருத்தமா இருக்குது, என்ன செய்யுது, அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அதே போல இது இவருக்கும் பாருங்க, சிவன் சிவபக்தியாருக்கு தொட்டு வெற்றியும் தருகிறான் சிவன். அதே நேரத்தில் மனைவியும் பாருங்க, அவ்வளோ அருமையான மனைவி, கணவனுடைய சிவபக்திக்கு முழுக்க உதவி செய்கிற ஒரு மனைவியாக இருந்தால், திருவெண்காட்டு நங்கையும் மணந்தான். அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறகுது. அந்த குழந்தைக்கு சீராளன்னு பேர் வச்சு அந்த 5 வயது வரை வளர்த்து கொண்டு வருகிறார்கள். இவ்வளவு நாளும் அவங்க வந்து அருமையான குடும்ப வாழ்க்கை நடத்தி கொண்டு சிவபக்தியும் செய்து கொண்டு, அதில் இவர் வந்து பரஞ்சோதியாருடைய விரதம் என்னன்னு சொன்னா, ஒரு நாளைக்கு ஒரு அடியாருக்காவது உணவு விட்டுட்டு அப்புறம் தான் நம்ம சாப்பிடணும். அது ஒரு விரதமா வச்சிருந்தோம். ஒரு சிவனடியாருக்காவது உணவு விட்டுட்டு அவரு சாப்பிட வச்சுட்டு அப்புறம் தான் நம்ம சாப்பிடணுன்ற ஒரு விரதத்தை கை கொண்டிருக்காரு. அதனால தினம் அந்த காலத்துல ஜனத்தொகையும் கம்மி தான் இல்லையா. அதனால அந்த பக்கமா சிவனடியார் வந்தாதான் உண்டு. அதனால அவரு வசதியானவர் இல்லையா, அதனால எல்லாம் ஆள்லாம் வச்சிருப்பாங்க. சிவனடியார் எங்க இருந்தாலும் அவரை கூட்டிட்டு வந்துடுவாங்க, வந்து போல வாங்க
கூப்பிட்டு வந்து இவர் பணியோடு செஞ்சு சாப்பாடு போட்டு அவர் அனுப்பார். இப்படியே வளர்ந்து கொண்டு வருகிறது. இவர் சிவபக்தியில மொழி. இவருக்கு இப்போ படைத்தளர்ந்து மன்னன் பெரிய புண்ணியம் செய்தான் இல்லையா? இப்போ பாரு, அவருக்கு ஃப்ரீ பண்ணிட்டான், இந்த பேர்டன் எல்லாம் ஃப்ரீ பண்ணிட்டு, நீ சிவபக்தி செய்ய போதும், அவனுக்கு தேவையான வசதியை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். அவள் அதில் இன்னும் மூழ்கி இருக்கிறாங்க. அவங்க சீராளன்னு அவங்க வந்து வளர்த்தவங்க வராங்க. அப்போ இவருக்கு வந்து பக்குவம் வந்துடுது, அந்த இறைவனை அடைகின்ற பக்குவம். இது நடுவில் இதுல ஒரு பெரிய விசேஷம் என்னன்னா, சம்பந்தரையும் சந்திக்கிறார் சிறு தொண்டர். என்னுடைய முன்திரை பிறவியான சம்பந்தருடைய பிறவியோட தொடர்புடையதே சிறு தொண்டர் பிறவி. இந்த சிவநாடு விளையாடுற லீலைக்கெல்லாம் முன்னாலேயே இவருடைய பக்தியை கேள்விப்பட்டு சம்பந்தர் போய் அவர் வீட்டுல தங்குறார். இது எப்படி இருக்கு? சம்பந்தர் வந்து அந்தனர்னு சொல்றாங்க. அந்தனர்னா பிராமின் கிடையாது, ஆனா இவங்க எல்லாத்தையும் டில்ட் பண்ணி என்னமோ பண்ணி வச்சுக்கிறாங்க. அந்தனர் என்பவர் அறவோர் உயிருக்கும் செந்தொன்மை பூண்டொழுகிறான். எல்லா உயிருக்கும் செந்தொன்மை பூண்டொழுகிற அனைவருமே அந்தனர் தான். அதை மாற்றிப்பான், ட்ரீட் கொஞ்சம் எப்படி போட்டுருவான். போட்டோன்னா காஸ்ட் பெனிஃபிட் வரும். அதை கவனிக்க மாட்டாங்க நம்ம மக்களுடைய ஒரு பெரிய டிராபேக் என்னன்னா, அவங்க செய்யற எல்லா சூழ்ச்சியும் செஞ்சு முச்சு எல்லாம் முச்சோன்னா அப்புறம் வாழ்வாழ்வான்னு கத்தும். ஏமாத்திக்காம சூழ்ச்சி பண்ணிட்டேன் கத்தர் வரையும் தான் இவன். அதை ஏன் முன்கூட்டியே கொஞ்சம் அறிவு இவ்வளோ நாள் தான் தெரியுது, அது கொஞ்சம் முன்கூட்டியே அதை ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன் நம்ம மக்களுக்கு வந்து அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. இவங்க அன்றாட இதுலயே இருக்கிறாங்க. அவங்க என்ன ஒருத்தனை ஒரு சூழ்ச்சி பண்ணிட்டு போறான். ஒருத்தரும் கொஞ்சம் திருப்பிட்டு போயிடுறான். உடனே நீங்க இன்னைக்கு இறங்குனீங்கன்னா கூட உங்களால அந்த சூழ்ச்சியெல்லாம் சரி பண்ணிலாம் வரவே முடியாது. அவ்வளவுதானே கெட்டு போச்சு. இதை நான் ஓப்பனா சொல்றேன், தொட்டா எனக்கு போடு, கட்டுவா போட்டு இவனை காலி பண்ணிட்டு, அதெல்லாம் அவங்களுக்கு மெத்தட்ல ஒண்ணு. ஒரு சூழ்ச்சியும் பண்ணுவாங்க, அது என்ன கண்டுபிடிச்சா அவனை காலி பண்ணிட்டு அதை மெயின்டைன் பண்ணிக்கின்னு அப்படியே போறாங்க. அவங்க ஏதோ கேட்ட சர்வைவல் தியரி ஏதோ சொல்றான். அதை பத்தி நம்மளுக்கு நம்முடைய தியரி உண்மை பேசுற தியரி, உண்மையை பேசி எடுத்து சொல்லிக்கினே அவ்வளவுதான். அதனால நானும் அதே மாதிரி அவங்க எப்படி புடிவாதமா வராங்களோ அதே போல நானும் புடிவாதமா எனக்கு தெரிந்த உண்மைகளை நான் சொல்லின்னு போயிட்டே இருக்கிறேன். அது உண்மை வாழ்ந்தால் உண்மை பேசி வாழணும் இல்லையா? இல்லைன்னா அது செத்து வாழறதுக்கு சமம். அது உண்மை பேசாம வாழறதுன்றது என்னை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி அது வாழ்ந்தும் வாழாத ஒரு இது. அதனால அதெல்லாம் ரொம்ப நீங்கள் விழிப்போடு இருக்க வேண்டும், அவ்வளவுதான். நிறைய ஏன் விழிப்போடு இருக்க முடியலன்னா உங்களுக்கு அறிவுகள் மறுக்கப்பட்டு விட்டு. உங்களுக்கு பெரிய புராணம் தமிழ்ல தான் இருக்குது. சமஸ்கிருதம் ஒன்னா மறுத்துட்டாங்களே தவிர தமிழை வந்து மறுக்கல. அப்படி தமிழ் பெரிய புராணம் நான் சொன்னாதானே உங்களுக்கு தெரியுது. இல்லை இங்கேயே 15 வருஷமா அவரை எழுதப்படி தெரிஞ்சதே. சரி, ஒரு வாட்டியாவது பெரிய புராணத்தை முழுக்க படிச்சு பார்த்தோம். எத்தனை பேர் படிச்சு பார்த்தீங்க இல்லையா? டைம் இல்லைன்னு என்னால உன்னை ஒத்துக்க முடியாது. டிவி சீரியல் பார்க்காத இருக்கிறீங்க, டைம் இல்லைன்னு சொல்லுங்களேன். டிவி சீரியலோட பார்க்கறதுல அவ்வளோ டைட்டா இருக்குது. நான் ஒத்துக்கிறேன், உண்மையிலே உங்களுக்கு டைம் இல்லைன்னு. டிவி சீரியல் பார்க்குறீங்க, அதுக்கு டைம் இருக்குது. அதுல பாதி குறைச்சி நீங்க அதை பார்க்கலாம். பாதி சீரியலை குறைச்சிட்டு மீதி பார்க்கலாம். இதெல்லாம் பரவாயில்ல. அந்த அறியாமையில இருக்க தொட்டு எளிதாக ஏமாற்ற முடிகிறது, வேற ஒன்றும் இல்லை. அதனாலதான் புத்தர் அறியாமை தான் பாவம்னு சொன்னார். அறியாமையில இருக்க தொட்டு தான் அவன் வந்து ஏமாற்றப்பட்டு பாவியை போல வாழறான் அப்படின்ட்டு. இது திரும்ப இங்க வந்துடுவோம். இவர் வந்து அந்த அளவிற்கு சிவபக்தியிலே ஊறுகிறார். இதுலேயே 2 பாட்டு இருக்குது. கடவுள் துறையிலே 2 பகுதி இருக்குது. நான் முன்னால குருக்கிட்ட போய் நான் பக்குவப்படுந்தாலும் இதுகிட்ட நான் நுழைஞ்சதே கிடையாது. இவங்க என்ன அவங்க என்ன இவங்க என்ன பண்றாங்க, ஏமாத்தினாங்களா, இவங்க போனாங்களா, மண்டல ஓடினதே கூட கிடையாது. குருவே கூட சொல்றாரு, உன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம இருக்கிறாரா, நீ முட்டாளாதான் இருக்கிறான் அவன். ஆனா அவன் விஷயத்துல அவன் உண்மையிலேயே ஏதோ ஒண்ணு சொல்லுவாரு. ஏதோ கிங்குன்னுவாங்கல்ல, அவன் விஷயத்துல அவன் கிங்கு தான்ற மாதிரி ஏதோ ஒண்ணு சொல்லுவாரு. அவன் விஷயத்துல அவன் வந்து பெரிய அவன் ஏன்னா ஆன்மீக விஷயத்துல என்னுடைய நோக்கம் ஆன்மீகன்றது, அதெல்லாம் ஒன்றும் அடிச்சிக்க முடியாதுன்னு சொல்றாரு. அதுலயே கரெக்டா இருக்கிறான் குறியா, அதனால அவன் அடிச்சிடுவான் சொல்லு. அதனால இதை பத்தி நான் கவலைப்பட்டதே இல்லை. இதே உலகம் தான் இருந்தது, இதே பிராமின் வந்து இருந்தாங்க, இதே எல்லாமே நடந்துன்னு தான் இருந்தது. அப்பெல்லாம் இதை பத்தி பேசவும் இல்லை, எதுவும் குருவும் சொல்லிட்டார். இதை பத்தி எல்லாம் ரொம்ப ஒன்னா பிராமணன் போயிருந்து நடந்தான். குரு பிராமணா இருக்கவே எனக்கு நிறைய தீமைகள் செஞ்சிருந்தா கூட அவங்க மட்டும்தான் அப்படியே மீதி பிராமணர் அவங்க மட்டும்தான் அப்படியே வந்துட்டு இருந்தார். அது ஒண்ணுதான் கண்டிச்சார் குரு. எங்க தந்தையாரோட ஆர்கியூ பண்ணப்போ அதான் ஒண்ணும் இல்லை, உனக்கு முட்டாள் நீதான் முட்டாள், ஆனா அது உள்ள இப்ப இறங்காத,
அப்பா எப்படி அறிவாளி, நீங்க ஏன் நம்ம புரிஞ்சுக்கலாம், அதுக்கிட்டலாம் போவாத, அதை அப்படியே ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு ஒரு பயிற்சி முயற்சி செய், நீ அந்த ஆன்லைன்ல எட்டி பிடி, அதுக்கு பிறகு வெளி உலகம் தெரிந்து கொள். இப்பதான் அதெல்லாம் தெரியுது எனக்கு. சமீபத்தில் ஒரு 4-5 வருஷமா தான் அதிகமா தெரிகிறது இல்லையா. கிட்டத்தட்ட 45 வயசு வரைக்கும் எனக்கு இதெல்லாம் தெரிய தெரியாது. இந்த இவங்களுக்கு இவ்வளவு சூழ்ச்சியும் இவ்வளவு வஞ்சனை எல்லாம் தெரிய தெரியாது. குரு தான், அவரு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அதெல்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு, புகழவும் புகழாத, அவங்களுக்கு ஜாலரம் அடிக்காதன்ட்டார். ரெண்டுக்கும் நடுவில் நில்லுன்னு சொல்லிட்டார். நியூட்ரலா இருக்கிறதுக்கு சொல்லி கொடுத்தார். நியூட்ரலா இருந்துட்டு நீ ஆன்மீக பயிற்சியில செஞ்சு ஆன்மீக டெவலப்மெண்ட்டுக்கு நீ இது பண்ண, நான் உனக்கு துணை செய்யறேன். முதல் நீ ஞானம் அடை, அதுக்கு பிறகு நீதியை பார்க்கலான்ட்டு சிம்பிளிஃபை பண்ணிட்டாரு. என்னுடைய லைஃப் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டாரு. உனக்கு தேவையெல்லாம் சுருக்கிட்டார். உண்மையிலேயே உலகத்துல இருக்கிற உலகியல் பிரச்சனை நம்ம என்னன்னு நினைக்கிறோம். வேலை கிடைக்கிறது பிரச்சனை, வீடு கட்டுறது பிரச்சனை இல்லையா, அது பிரச்சனை. சாமி சொன்னார் அதெல்லாம் இருந்தாலும் உலக மக்களுடைய பிரச்சனை. ஆனா உண்மையிலே ஒரு சீடனுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? உலக பிரச்சனை பசியினர். பசி மட்டும்தான் சீடனுடைய உலக பிரச்சனை இல்லையா. வெக்கத்தை விட்டு கையேந்து, கையில ஒரு பிடி சாதம் விழுந்தவுடன், ஒரு கவலம் சாதம் விழுந்தவுடன் அதை அப்படியே சாப்பிட்டு விடு, உடன் பசி தீர்ந்து விடும். அதோடு உனது உலக பிரச்சனைகள் முடிவுக்கு வந்துவிட வேண்டும். அப்படி இருந்தாதான் நீ என் சீடன் ஆக முடியார். இது பார்க்கறது எவ்வளவு எளிமையா இருக்குது, எவ்வளவு டஃப்பான விஷயம். யாரையால வர முடியும்? பசி மட்டும்தான் உனது உலக பிரச்சனைன்னு சொன்னார் இல்லையா. பசி என்ன சாப்பிடாம உயிர் வாழ முடியாது. அதனால பசி ஒன்றுதான் சீடனின் உலக பிரச்சனை. வெட்கத்தை விட்டு கையேந்து, கையிலே ஒரு கவலம் உணவு விழுந்தவுடன் அதை அப்படியே சாப்பிட்டு விடு. சாப்பிட்டவுடன் அதோடு உனது பசியும் தீர்ந்தது, அதோடு உனது உலக பிரச்சனையும் தீர்ந்து விட வேண்டும். மனசுல உலக பிரச்சனை எதுவும் ஓடக்கூடாது உனக்கு. அப்படி இருந்தா மட்டும்தான் நீ சீடனாக முடியும். நான் அப்படிதான் இருந்தேன். எதை பத்தியுமே கவலைப்படாம இங்க கூட இப்பதான் ஆசிரமம் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். யாரோ ஒரு அன்பர் அங்க வளர்ந்து பயணிச்சுட்டு கவனிச்சுக்கினார். அப்புறம் மெட்ராஸ்ல இருக்கிற என்னோட அன்பர்கள் வாடகை பணம்லாம் அவங்க கொடுப்பாங்க. எப்படியோ போய் நிறுவனத்தோட எதையுமே பிளானிங்காவே இருக்காது. அவர் பெங்களூர் ஐயரை கூட ரொம்ப ஆச்சரியப்படும். அவர் வீட்டுல தான் வாடகைக்கு இருந்தார். அவரு எனக்கு வாடகைக்கு தான் வாங்கிட்டு இருந்தார் சன்னியாசி இருந்தா கூட. அப்புறம் 3 வருஷம் கழிச்சு தான் அப்புறம் வாடா அப்படின்னாரு. நீங்க எவ்வளவு ஸ்டைல் இருக்கிறீங்க, இதுக்கப்புறமும் நான் வாடகை வாங்கக்கூடாதுன்னு சொல்லி. நீங்க பாத்தீங்கன்னா அவரை தான் சொல்லுவார். அவரு உங்களுக்கு தெரிஞ்சது தான் இல்லையா. வல்லூர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும். பெங்களூர்ன்றது பெரிய லேண்ட்லார்ட். அது மரத்துல பாதி நாளும் அவருது தான். இருந்தாலும் அவங்க வீட்டுல ஒண்ணு கூட நான் சாப்பிட்டதே கிடையாது. வாடகை இருந்த தவிர சாப்பிட்டது கிடையாது. சாப்பாடு எல்லாம் பயணிச்சுட்டு எதாவது அரேஞ்ச் பண்ணுவார். நம்ம உமாசங்கர் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. சின்சியரா வாங்கிட்டு வந்து. நம்ம பசங்க இப்போ திணறது இல்லை, சின்ன விஷயத்துக்கே கூட மெமரிக்கார்டு இங்க வச்சு அங்க வச்சு. அதெல்லாம் உமாசங்கர் ரொம்ப பாராட்டணும். ரொம்ப சின்சியரா இருப்பாரு. கரெக்டா அந்த டயத்துக்கு எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு வச்சுட்டு இருப்பார். அப்போ அவர் சொல்லுவார், பெங்களூர் சொல்லுவாரு, எனக்கு இவ்வளோ நிலம்பலாம் இருக்குது, இவ்வளோ வசதியா இருக்கிறோம் நாங்க, எல்லா விதமான எதிர்கால தேவைக்கும் பேங்க்ல டெபாசிட் இருக்குது, இது இருக்குது. அப்படி இருந்து கூட நான் இன்னும் என்ன பண்றேன், இன்னும் நம்முடைய எதிர்கால சேஃப்டிக்கு நம்ம என்ன பண்ணிக்கலான்ட்டு என் மண்டையில ஓடிக்கினே இருக்குது. எதிர்காலத்துக்கு நம்ம சேஃப்டிக்கு இன்னும் எப்படிலாம் சேர்த்து வச்சுக்கலாம், என்ன எந்த இதெல்லாம் பண்ணிக்கலான்னு எனக்கு ஓடின்னு இருக்குது. அவருக்கு அப்போ 72 வயசு. நான் அவர்கிட்ட அங்கே வந்தப்பா 72 வயசுல எனக்கு பசங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தா எல்லா கடையும் முடிஞ்சிச்சு. நாங்கள் 2 பேர் தான் இப்போ இருக்கிறோம். குழந்தைங்க இப்போ அவங்க பார்த்துலாம் போறாங்க. இருந்தாலும் இன்னமும் எங்களுக்கு அதை தேங்காய் வைக்கலாமா, மாங்காய் வைக்கலாமா, அந்த காசு எடுத்து இதில் போட்டுக்கலாமா, அதில் எடுத்து பால் கறந்து வைக்கலாமா, எனக்கு இதுதான் சின்சியரா ஓடினுக்குது. உங்களுக்கு சின்ன வயசு இல்லையா. அப்போ அவரு அங்கே நான் வரும்போது எனக்கு 32-35 வயசு கூட இருக்காது. ரொம்ப யங்ஸ்டர் தான் நான். அப்போ 35 வயசுக்கு கூட இல்லை உங்களுக்கு. ஆனா விட்டு கூட நாளைக்கு என்ன பண்ணுவோன்ற நினைப்பு உங்களுக்கு இல்லாம எப்படி இந்த மாதிரி இருக்க முடியுது உங்களாலன்னு கேட்டார். 5 வருஷம் இருந்தோம் அவங்க இதுல. எப்படி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகுது, எப்படி உங்களால இருக்க முடியுது. நாங்க இவ்வளோ இருந்தோம் எங்க முகத்துல கவலை தெரியுது. ஏதோ ஒரு கவலை இருக்குது எங்களுக்கு. திடீர்னு இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன சேர்த்து அதுக்கு இது சேர்த்து வச்சு, திடீர்னு அப்படி ஆயிடுச்சு என்ன சேர்த்து அதை சேர்த்து வச்சு, ஏதோ ஒரு கவலை இருக்குது. ஆனா ஒண்ணுமே கிடையாது. நாளைக்கு சாப்பாட்டுக்கு செட்டிய கை விட்டா வாங்கி கொடுத்த ஆள் கிடையாது. ஆனா ஜாலியா இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க.
அப்படின்னு சொல்ல வேற எதுக்காக உங்களை வந்து ஒரு அப்போ தனிமை போடுவோம். அப்போ வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் மட்டும் பார்ப்பேன் நான். அப்புறம் ஒரு சின்சியராக வியாழக்கிழமைனா வந்து என்னை பார்த்துட்டு குருன்ற இதில் மாடியில் இருப்பேன். உங்களை இதுக்கு தான் நான் வந்து பார்க்குறேன், என்னை கண்ணுதிரிக்கே நிரூபிக்கிறீங்க. நீங்கள் ஒன்றுமே இல்லாமலே சந்தோஷமாக வாழ முடியுன்றதை கண்ணுதிரியே நிரூபிக்கிறீங்க. எனக்கு இது ஒன்றுக்கு தான் நான் உங்ககிட்ட உங்களை வந்து பார்க்குறேன், வேற எதுக்காக நான் வந்து பார்க்கல சொல்லுவார். அது எப்படி வந்ததுன்னா ஒரு குரு கொடுத்த பயிற்சி தான். அடுத்த வேளை எனக்கு ஒரு படி சாப்பாடு யாரும் வாங்கி கொடுத்துட்றாங்க இல்லையா, அது கூட என் நண்பர்கள் தான் பணம் அனுப்பிச்சு அவங்க காசுல தான் வாங்கிட்டு. அப்புறம் செட்டியார் தான் சொன்னார், 6 மாசம் ஆகி போச்சு, இன்னும் கூட நீங்க எங்களை நம்பான்றீங்க, உங்க ஃப்ரெண்டுங்க வாங்கி கொடுத்து சாப்பிட்றீங்க, நாங்க சாப்பாடும் வாங்கி கொடுக்க மாட்டோமான்னாரு. அப்புறம் தான் சரின்னு சாப்பாடுலாம் அக்செப்ட் பண்ணேன். அப்போ இதுதான் சொல்றேன், இது எப்படி வந்தது, அந்த என்னுடைய உலக பிரச்சனை சோறு தான். அப்போ பார்த்தவங்களுக்கு தெரியும், என்ன ஒரு ரூம்ல எதுவுமே கட்டிக்கிற ஒரு துணியை ஒரு பனியனோ ஒரு சட்டை இருக்கும், இன்னும் ஒரே ஒரு செட்டு எக்ஸ்ட்ரா இருக்கும். சாமி போட்டோ கூட ரொம்ப வச்சதில்லை. அதுக்கப்புறம் தனியா ஒரு சின்னதா ரூம் மாதிரி கட்டி அது உள்ள ஒரு போட்டோ எல்லாம் வச்சு கொடுத்தாரு. பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது, அப்படியே இருப்பேன், அவ்வளவுதான். குளிப்பேன், சாப்பிடுவேன், வாங்கிட்டு வந்து கொடுத்து சாப்பிடுவேன், தியானம் பண்ணுவோம், 2 வேளை தியானம் பண்ணுவோம். யாரும் இல்லாத நேரத்தில் கவனமாக தியானம் பண்ணிட்டு இருக்கும். இவ்வளவுதான் எனக்கு லைஃப் அதோட முடிஞ்சிச்சு. அது 5 வருஷமா அவர் பார்த்தாலும் எடுத்து போயிட்டார். அவர் மட்டும் இல்ல, அவங்க அம்மா, அந்த அம்மாவை எடுத்து போயிட்டாங்க. அவங்க ரொம்ப கடுமையா இருந்தாங்க. அவங்க அந்த அம்மாவும் வந்து ரொம்ப வெறுத்து போய் இது போல கிளம்புறீங்களா, சரி 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 போயிட்டாங்க. அந்த அம்மாவும் ரொம்ப அவங்க எதிர்ப்பு, ஏன்னா தங்கலாம் வைக்கக்கூடாது, சாமியாரெல்லாம் தங்க வைக்கக்கூடாது, சொத்து பத்திரம் எழுதி வாங்கிக்கோங்க, இந்த சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்களும் அப்செட் டவுன் ஆயிட்டு அவங்களும் ஒரு நாள் என்ன சொல்லலாம், எப்படி சாமிகளை இப்படி இருக்கிறீங்க நீங்க. அவங்க பையனுடைய கிளாஸ்மேட்டுன்னா அவரோட ஒரு நேர் ஜூனியர் இத்தனைக்கும் வந்து அவங்க கேட்டாங்க, நாங்கள் வந்து ஒரு கடைக்கு போகிறோம், இது பண்ணுறோம், டிவி பார்க்குறோம், ஏதோ ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, சொந்தக்காரங்க ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், போயிட்டு வந்துருக்குறோம், அப்படி இருந்தால் லைஃப்பில் கொஞ்சோட போர் அடிக்குது. ஒன்றுமே இல்லாமல் இந்த ரூமில் அப்படியே உட்காந்துக்கிறீங்க. அது பாத்ரூம் கீழே கட்டி கொடுத்துருந்தாங்க, பாத்ரூம் போகிறது வரைக்கும் தான் கீழே வந்துட்டு போகிறீங்க. அதையும் ஒரு வாட்டி யாரை கேட்டாங்க, இப்போ சொன்னேன் பாத்ரூம் கூட மாடியிலே அமைச்சிச்சுன்னா அந்த கீழே கூட வரமாட்டேன் நான் சொன்னேன். வீட்டுக்குனால ஐயர் மேலே ஒரு பாத்ரூம் கட்டி கொடுத்தாரு எனக்கு. சாமி சொன்னாரு, நான் மேலேயே ஒரு பாத்ரூம் கட்டி கொடுக்குறேன், அவர் கீழே வராமக்கிறாரா அப்பாவில். அதே மாதிரி வரமாட்டேன், மாச கணக்கானோட வரமாட்டேன். நான் சொல்ல, காம்பவுண்டு இது நீங்க தாண்டி 3 மாசம் ஆகுது, 4 மாசம் கணக்கு வச்சிருப்பாங்க, 4 மாசம் 5 மாசம் நீங்க வெளிலே போகலையே, உங்களால் எப்படி இருக்க முடியுது. அவங்களும் அது ஆச்சரியமா கேட்பாங்க. அந்த மனம் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த மனதுக்கு பயிற்சி கொடுத்து நம்ம பக்குவம் பண்ணிட்டா அதுக்கப்புறம் அதுதான் மனசு தானே வாழுது. உங்களுக்கு நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு போர் அடிக்குது, எதுல போர் அடிக்குது உங்களுக்கு? காதுல போர் அடிக்குதுன்னு சொல்ல முடியுமா, இல்ல மூக்குல போர் அடிக்குதுன்னு முடியாது, மனசு தானே போர் அடிக்குது, மனசு தானே போரிங்கா இருக்குது. அதுதான் அதை வந்து நீங்க சரியா திருப்பி வச்சுட்டு பயிற்சி கொடுத்து வச்சிட்டீங்கன்னா அந்த மனசுக்கு போர் அடிக்காது, அவ்வளவுதான். அது என்ன ஆனாலும் அப்படி இருக்கும் அந்த பயிற்சி. அதுதான் குரு கிட்ட நம்ம கத்துக்க வேண்டியது, வேற எதுவுமே கிடையாது. அதே போல இப்ப இவரு செங்காட்டங்குடி பரஞ்சோதியார் போர் பண்ணார், எல்லாம் பண்ணார், அரசன் அதுக்கான அவர் சிவத்தை மூழ்கி அதுல ஒரு சந்தோஷமா இருக்குது. அவருடைய சிவத்தொண்டை கேள்விப்பட்டு சம்பந்தர் வர்றார், அவருடைய வந்து தங்குறார். அவரு அந்தனர்னு சொல்றாரு சேக்கிழார். இவங்க வந்து அந்தனர்னா பிராமின்றாங்க. ஆக்சுவலா அவர் பிராமின் இல்லை, அவளுடைய பிள்ளைனே பேர் அவருக்கு, அதனால பிள்ளை சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்புறம் போய் இவங்க எல்லாம் மாத்திக்கினாங்க. இது தனியா இப்போ இழுபறி கேஸு போயின்னு வந்து நெருங்குது. அவங்க மாத்திருந்தோம், இவங்க ஏமாத்துறதும் கொச்சனுக்குது. நம்ம எங்க அது உள்ள நோழியது. குரு அப்படி அதுல இருந்துன்னா நாட்டம் ஒன்றே இரு பொம்மல் ஆட்டம் என்றே இருன்னு பட்டினத்தார் சொன்ன மாதிரி, நான் இவ்வளவு சொன்னா கூட நீங்க இவ்வளவு கூட ரொம்ப இது கிட்ட போக முடியாது. பிராமின் பிரச்சனை எல்லாம் ரொம்ப நீங்க நுழையக்கூடாது. நோயினா நிம்மதி நிம்மதி போயிடும். ஏற்கனவே நம்மளுக்கு பேய விசேஷம் ஆடி கிடக்குது, இது உள்ள நீங்க அதெல்லாம் இழுக்க போறீங்க. அது என்னோட கடமை, இப்ப எடுத்து சொல்ல வேண்டியது கடமை, அதனால அதை சொல்லின்னு போறேன். அது யார் உபயோகப்படுதா உபயோகப்படும் தவிர நீங்க
அது ஒன்று மட்டும் செய்யுங்க. கொஞ்சம் இந்த தமிழ் யாகம், தமிழ் கிரக பிரவேசம், தமிழ் இது, ஏன்னா மந்திரம்னே இருக்கு. திருமூல திருமந்திரனே பேரு 3000 மந்திரம், அது 1-2 இல்லை. அதனால அலுவலகப்படுத்துங்கன்னு சொல்றேன். தெரிந்த மந்திரங்கள் உங்களுக்கு வந்து அதை மாற்றி எல்லாம் யாரும் உங்களுக்கு பிடிக்கலன்ற தொட்டு மாற்றி மந்திரத்தை ஓதுறதுன்ற விஷயம்லாம் அது நடக்காது. உங்களுக்கு தெரியுன்ற விஷயம். அதனால இதில் வாங்க, இதை மட்டும் தான் கொஞ்சம் எடுத்து சொல்கிறேன். ஏன்னா திருப்பி ராஜஸ்ரீ யாகம், அஸ்வமதியாக செஞ்ச யாகம் காணாமல போயிட்டாங்க இன்னைக்கு இல்லையா? அவர்கள் வம்சமே காணும், கண் கூட பார்க்குறோம். இது ஒன்று தான் உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்களே என்னது வீணாக போகிறீங்க இதெல்லாம் போய் நம்பிக்கின்னு அந்த மந்திரம் பண்ணிருங்க, இந்த மந்திரம். பணக்காரங்களுக்கு கொழுப்பு எடுத்து போய் அதெல்லாம் பண்ணுவானுங்க அவங்களுடைய பந்தா காட்டுறதுக்காக. இத்தனை பேரை வச்சு இவ்வளோ பெரிய யாகம் செஞ்சாங்க. நீங்களாம் போய் இல்லையா, எல்லாம் நடுத்தர வர்க்கம், ஏதோ அளவாக உங்களுக்கு இருக்குது. அதில் போய் கடமை ஒன்று வாங்கி ஒரு அந்த யாகம் பண்ணிக்கலாம், கொஞ்சம் இந்த யாகம் பண்ணிக்கலாம், சும்மா எல்லாம் போகாது. தமிழ் யாகங்கள் செய்யுங்கள், தமிழ் மந்திரங்கள், தமிழ் இது. இன்னும் என்ன, நான் அந்த காலத்திலேயே என்ன பண்ணுவோம், ஒரு கிரக பிரவேசம் சொன்னாங்கன்னா சொல்லுவோம், அன்னதானம் பண்ணுங்க. அவ்வளோதான். ஒரு 5 கிலோவுக்கு தயிர் சாதம் பண்ணி பக்கத்தில் கோயில் இல்லை வீட்டு வாசல் வச்சு அன்னைக்கு அன்னதானம் பண்ணுங்க. அது அன்னதானம் பண்ணுறது மனப்பூர்வமாக செய்யுங்க ஜனங்களுக்கு. அது ஏதோ விசிறி கடாசுற மாதிரி கஞ்சி தண்ணியை ஊற்றி கொடுத்தா துணி தயிரை காட்டி இது சாஸ்திரத்துக்கெலாம் பண்ணாமல் ஒரு சொந்தக்காரங்க போடுற மாதிரி சாப்பாடு போடுங்க, அவங்களுக்கும் சரிங்க. அந்த சந்தோஷம்தான் சொல்லுவேன். நான் கன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப கன்ஸ்ட்ரக்ஷனாக பண்ணதில்லை. உறவினர்கள் கேட்டாங்கன்னு தொட்டு அப்பயே பாதி சாமியார் இருந்தேன். அவங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் கொஞ்சம் டெக்னிக்கல் கைடன்ஸ் கொடுப்பேன். அப்போ அவங்க வந்து அந்த கடைசி கிரகப்பிரவேசம் அன்னைக்கு உனக்கு என்ன செய்யணும் காசுலாம் வாங்க மாட்டேன், ஃப்ரீயாக தான் எல்லாம் கொடுத்து செய்வேன். எனக்கு அப்பயே தெரியும் இப்போ அவன் சாமியார் ஆகிட போகிறான்ட்டு. நான் சொல்லுவேன், சாமியாராக போகிறேன், எனக்கு எதுக்கு காசுலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க கேட்பாங்க, உங்களுக்கு என்ன செய்யணும்? எனக்கு எதுவுமே செய்வேனா, அந்த அனாதை ஆசிரமம் இருக்குது இல்லையா, அன்னைக்கு ஒரு நாளைக்கு சாப்பாடுக்கு இவ்வளோ செலவு அவங்க போட்டு வச்சுருப்பாங்க. ஒரு நாளைக்கு அந்த ஆசிரமத்தை குழந்தைங்களுக்கு சாப்பாடு செலவு இவ்வளோ ஆகும் போடுவாங்க. உங்களுடைய பேரில் அன்னைக்கு வந்து அனாதை ஆசிரமத்தை ஒரு நாள் சாப்பாடு குழந்தைங்களுக்கு போடுங்க, அதுதான் நீங்கள் எனக்கு செய்யறது சொல்லுவோம். செய்வாங்க, அவங்க சின்சியராக செய்வாங்க. இவ்வளோதான் புண்ணியம் என்பது. இப்படி தான் போயின்னே இருக்கணும். மந்திரத்தாலும் புண்ணியன்றது அது ரொம்ப அது கண் கூட பார்த்துட்ட விஷயம். ஏதோ ஒன்று இவ்வளோ போல இல்லாத தோன்றாக்கிடம் இருக்கிறது போல என்னமோ காட்டி ராஜங்க வம்சத்தை அழிச்சிச்சு. புரியுதா? அதனால அதுக்கு எல்லாம் போகாதீங்க, அந்த மாதிரிலாம் ஒன்று செய்யாது. அது பல வகுப்புல சொல்லி இருக்கிறேன் உங்களுக்கு. இதை தான் நான் சொல்லணும். இது உங்களுக்கு என்கிட்ட வர உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி நான் போய் மந்திரம் யாங்கெல்லாம் நடத்துகிற ஆளாக இருந்தால் கூட எனக்கு தொழில் வளர்ச்சிக்காக செய்கிறேன். நான் அதெல்லாம் எதுவும் செய்யறது இல்லை. அதனால திரும்ப வருவோம். செங்காட்டம் குடிமைய சிறுதொண்டர் கடியன்னார். அவர் சிறுதொண்டர் அவ்வளோ அற்புதமான ஒரு மகானா இருந்து மனைவியாரோடு துணைவியாரோடு செய்து கொண்டார். அதனால சம்பந்தர் அவர் வீட்டில் வந்து தண்டரார். சம்பந்தருக்கு அப்போதான் 500 சீடர்கள். சம்பந்தருடைய சீடர்கள் 500 பேர். அவர் 500 சீடர்கள் தான் போவார். அவர் ரொம்ப பிரபலம் சம்பந்தர். ஏன்னா ஞானப்பால் குடித்து அம்பிகையோடு எல்லாம் பண்ணார். அவர் அங்கே வந்து மருத்துவர் சாதி சேர்ந்தவர் இவர் இல்லையா, மருத்துவர் சாதி சேர்ந்தவர். அவங்க வீட்டில் தங்குற அவர் சிவனாடி அவங்க எல்லாரும் சாப்பாடு போட்டு உபசரிக்கிறார். 2 முறை வந்து தங்குறாருன்னு நினைக்கிறேன் சம்பந்தர் இவங்க வீட்டுக்கு வந்து. அப்பெல்லாம் பாருங்க எவ்வளோ பெரிய மகான். அது இல்லாமல் ஒரு முறை முருகநாயனாருடைய திருப்புகலூர் அப்படிங்கிற ஊர் நினைக்கிறேன், திருப்புகலூர், அங்கே முருகநாயனார் மலர்த்தொண்டு செய்து கொண்டுகிறார். அந்த இடத்துல எல்லாரும் ஒன்றா அசம்பிள் வராங்க. அப்பர் சுவாமிகள், திருஞான சம்பந்தர், திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார், அப்போ சிறுதொண்டரும் அங்கே வந்து தங்குறார் இவங்க கூட. அந்த குறிப்பும் சேர்க்கிறார், அதில் போடுறார். அதில் 5 நாயன்மார்கள் அங்கே வந்து திருநீலகண்ட நாயனார் வந்து அங்கே தங்குறார். நம்ம இவரு இருக்கார்ல கும்பிலிய கலைய நாயனார், அவரும் சம்பந்தருடைய காலம். எல்லாரும் சம்பந்தரை சந்திச்சிருக்கிறாங்க. சம்பந்தர் கூடவே இருந்தவங்க திருநீலகண்ட நாயனார், திருநீல நக்கருமா ஜோதியில சம்பந்தர் கூடவே கலந்தாங்க. திருநீலகண்ட நாயனார், திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார். திருநீலகண்ட நாயனார் வேற, அவர் குயவனார். அவர் இவர் வந்து திருநீலகண்ட யாழ்ப்பாணர், திருநீல நக்கர், முருக நாயனார், சம்பந்தர். இந்த 4 பேரும் ஜோதியில கலக்கிறாங்க. ஒரு ஜோதியில கலக்கும் 4 பேருமே
போய் கலக்கிறாங்க. அவ்வளோ ஒரு பெரிய ஒரு நிலை. அவங்க கூட இவர் வந்து அதை குறிப்பிடுகிறது சேக்கிழார். சம்பந்தர் வந்து அவங்க வீட்டில் தங்கி அவர் அது இல்லாமல் தன் பாடல்களில் வைத்து அவரை பாடாட்டி பாடுகிறார். சம்பந்தருடைய தேவாரத்தில் வைத்து பாடணும்னா அப்பவே சம்பந்தர் தெரிஞ்சிருது. இவ்வளவு நம்மளுக்கு வந்து புள்ளகரி கொடுத்ததுக்கு அப்புறம் இப்பதான் சிறுத்தொண்டர் பெரிய விஷயம் தெரியுது. ஆனா அப்பவே சம்பந்தர் இவருடைய தொண்டை பாராட்டி தன்னுடைய அந்த பதிகத்திலே திருச்செங்காட்டங்குடி இறைவனை பாடும் பொழுது இவருடைய தொண்டையும் பரஞ்சோதியாரோட தொண்டையும் வைத்து புகழ்ந்து பாடுகிறார். அப்படி வைத்து புகழ்ந்து பாடுவது பெரிய விஷயம். அவ்வளவு பெரிய புண்ணியம் அவங்களுக்கு அதில் கிடைக்கும். அப்படி இருந்து கொண்டு வருகிறது. இதுல சம்பந்தர் வந்து அவரை சந்தித்தார். இதுக்கப்புறம் இவருக்கு வந்து பக்குவம் வருகிறது. குழந்தை 5 வயதாகும் பொழுது இவர்களுக்கு பக்குவம் வந்து விடுகிறது. அதனால் இவர்களுடைய பக்தியின் பெருமையை உலகத்துக்கு நம்ம சொல்லணும்ன்ட்டு சிவபெருமான் நினைக்கிறார். அதனால் அவர் வந்து இவருக்கு வந்து சோதனை வைக்கிறார். இவர் தினசரி அடியாரை கொண்டு வந்து இது பண்ணுறாரு இல்லையா, உபசரிச்சுட்டு அப்புறம் தானே சாப்பிட்றாரு. அதனால் அன்னைக்கு வந்து அடியாரை தேடும்போது சிவனே ஒரு அடியார் குளத்தில் அங்கே வந்து ஊருக்கு வெளியில் உட்கார்ந்துருக்கிறார். அவர் வந்து எப்படின்னா இந்த காபாலிகன் சொல்லிட்டு கபால முனின்னு சொல்லுவோம். கபாலிகன் மாதிரி வச்சு இது பண்ணோம். அவங்க எப்படின்னா 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கூட சாப்பிடுவாங்க. நீங்கள் சாப்பிடாதே இருப்பாங்க. உணவு தண்ணீரும் அடுத்தாமலே தவசு அவ்வளோ பெரிய கடும் தவசு எல்லாம் இருப்பாங்க. உங்களுக்கு தெரியும் அந்த பக்தி துறையில் ஆழ்ந்திருக்கிறவங்க இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி வச்சிருப்பாங்க. விதவிதமான பக்தர்கள் இருப்பாங்க. இவங்க இப்படி இருப்பாங்க, இவங்க அப்படி இருப்பாங்க. அதனால இவர் இதுலேயே பரஞ்சோதியார் இதுலேயே ஊறி இருக்கு. அவருக்கு எல்லா விதமான இதுவும் தெரியும். அவருக்கு பல ஸ்டேஜில் இருப்பாங்க. அதில் 5 ஸ்டேஜ் சொல்லுவாங்க. பாலகன், பைசாசகன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, லீலாசுகன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சிவனடியார்களுடைய நிலைகள் 5 நிலைகள் இருக்கும். பாலகன் நிலையில் இருப்பாங்க, குழந்தை மாதிரி இருப்பாங்க. வயசாகி இருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா குழந்தை மாதிரி இருப்பாங்க. அது வந்து பாலகன் நிலை. பைசாசகன், பித்தன், பைசாசகன், பித்து பிடிச்சி போயிருப்பாங்க. சில பேர் பெரிய நிலையில் இருப்பாங்க, ஆனால் வந்து பைத்தியம் மாதிரி இருப்பாங்க, சுத்தமாக பைத்தியமாக இருப்பாங்க. அது வந்து பித்தன்ற நிலை. அதுதான் சிவனையே பாடுறாருல சுந்தரமூர்த்தி நாயனார், பித்தா பெரிய சூடி பெருமானி அருளாளான்னு. சிவபக்தர் வந்து பித்தன்ற நிலையில் இருப்பாங்க. பைத்தியம்னு ஒரு பைத்தியத்தனமான இதில் இருப்பாங்க, பித்தன். பைசாசகன்றது பேயனா வரும். பேயனா காரைக்காலம்மையார் மாதிரி அப்படியே உருவமே கொடு, ரொம்ப கொடு. ஏன்னா சாப்பாடு இல்லைன்னா அந்த உருவம் மாறி போயிடும். நானே சுற்றின்னு வரும்போதெல்லாம் பார்த்தா 3 நாள் தான் என் தோற்ற பிச்சைக்காரன் மாதிரி ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. நான் போய் கர்நாடகாவில் தமிழ் தெரியாத என்னத்தோடு இங்கிலீஷில் வழி கேட்க போய் ஒரு ஆள் தாதுன்னு குதிக்கிறான், பிச்சைக்காரன்னு இங்கே வந்து இங்கிலீஷில் பேசுகிறாரு. அப்புறம் நம்ம தோற்றம் பிச்சைக்காரனா மாறிட்டு இருக்குது. அந்த 3 நாள்லயே சுற்றி திரிச்சோம்னா மாறிடுது. அதான் போகுது. அப்போ அதுதான் பேயன் நிலை. பேயன் போது காரைக்கிழமை பார்த்தீங்களா, அப்படியே அந்த அம்மா நடந்து போது வெளிவரது பேர் எல்லாம் பயந்து போடுவாங்க. அப்புறம் சிரிப்பாங்க. அந்த அம்மா எந்த சிவபெருமானுக்கு என்னுடைய பக்தி தெரிந்தால் போதும், மற்றபடி ஏதுமறியா இந்த மக்களுக்கு யான் 800 ரூபாயின் என்னன்னு சொல்றார். நான் வந்து எந்த உருவமா இருந்தாலும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது பேயன் நிலை. காரைக்காலமையாருடைய நிலை பேயனை போல தெரியறது. அடுத்தது வந்து பாலகன், பித்தன், பேயன், அத பைசாசுகன், லீலாசுகன். லீலாசுகன்றவங்க பார்த்தீங்கன்னா ராஜாவாகவே கூட இருப்பாங்க. நல்ல நகை நெட்டெல்லாம் கூட போட்டுப்பாங்க. அவங்க பண்ண அனாவசியமா எத்தனை கல்யாணம் ஒன்றா பண்ணிப்பாங்க. அதுதான் லீலாசுகன்ற நிலை. ஆனால் அவங்க நிலை வந்து குறையாது. அவங்க சிவபக்தி நிலையில இருப்பாங்க. அந்த இவன்னா அது போல நிலையில இருந்தவ யாரு, தத்தாத்திரோட ஸ்ரீடன் இருக்கிறார் இல்லையா, கார்த்திவீரிய அர்ஜுனன். 500 ஒய்ஃப் அவனுக்கு. நம்ப முடியுமா உங்களால? அது ஆம்பளைலாம் பிளாட் ஆடும். ஒரு ஒய்ஃபே சமாளிக்கிறது எங்களால முடியல. நைந்து 500 ஒய்ஃப் சமாளிச்சுன்னு சந்தோஷமா இருந்தான். அந்த இடம் தான் முக்கியமான விஷயம். 500 ஒய்ஃபை கட்டி 500 ஒய்ஃபெல்லாம் சந்தோஷமா வச்சு இருக்கணும். அரசன் ஆவான் இல்லையா, அவ்வளோ பெரிய அழகன் ஆவான். அந்த அளவுக்கு தத்தாத்திரேயருடைய ஆசீர்வாதம் பெற்றதுனால அவனுடைய அழகை பார்த்து மயங்கி தான் பரசுராமருடைய தாயார் ரேணுகா தேவி கற்பு இழக்கிறாங்க. அவன்
மேலே அந்த புஷ்ப விமானத்தில் போகும்போது அவனுடைய உருவம் தண்ணியில் தெரிஞ்சு அதை பார்த்து மயங்கி அவங்க கருப்பு போயிடுது. அப்போதான் பரசுராமர் அமைச்சு தாய் தலையை வெட்டி எடுத்துன்னுவான்றார். அவ்வளோ அழகாக அவன் கார்த்திகேய அர்ஜுனன். அதனால தான் அந்த ஆவத்தத்தில் பரசுராமர் வந்தா யுத்தத்துக்கு ஏதோ ஒரு சாக்கு வச்சு சண்டை போட்டு கார்த்திகேயன் எல்லாரையும் அழிச்சிடுறார். ஆனால் கார்த்திகேயன் அவ்வளோ பெரிய வீரன். அவங்க இருந்த நிலை பேர் வந்து நீலாசுகன். நம்மகிட்ட தப்பு பண்ணிட்டு போன ஒரு பையனை கேட்டான் என்கிட்ட, ஒருவேளை நான் லீலாசுகனா இருப்பேனா சாமி? மண்டல தட்டுன்னு வெளில போட நான் தேத்தி விட்டேன். இதுங்க இன்னொன்னா பண்ணுதுங்க பாரு, புள்ளி காசையும் கேட்டு இதுங்க பண்ற அநியாயத்துக்கெல்லாம் இது பிடிச்சிட்டுக்கிறது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அவங்க வந்து திருட்டுத்தானே இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. தெளிவா ஓப்பனா 500 மணியும் கல்யாணம் பண்ணின்னு அதுதான் அந்த அளவுக்கு வீரியமானவன் அவன். கார்த்த வீரிய அர்ஜுனன் எவ்வளவு பெரிய வீரன்னா ராவணேஸ்வரனை புச்சின்னு வந்து ஜெயிலில் போட்டு மூடிடுறான். ராவணன் எவ்வளவு பெரிய வீரன், இமயவழியே உலுக்கி சிவ எடுத்தவன் கார்த்திகராஜன் கிட்ட போய் ஆய்வு எகிற போய் அவனை தப்பு தப்புன்னு அவன் தட்டி அனாக்கத்துக்கு வந்து ஜெயிலில் போட்டு மூடிடுறான். கார்த்திகராஜன் அவ்வளவு பெரிய வீரன், புரியுதா? ராவணேஸ்வரனே அப்புறம் நாரதர் தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி திறந்து விட சொல்றாரு. நாரதர் அந்த பக்கம் எங்கடா ராவணனை காணும் கொஞ்ச நாளான்னு தேடின்னு வர்றாரு. அப்போ ஜெயிலில் இருக்கிற நாரதர், என்ன ராவணன் இங்க இருக்கிறாங்க, கொஞ்சம் சொல்லுங்க கார்த்திகேயன் கிட்ட, நான் தெரியாம நான் வந்து அழட்டிட்டேன், புஷன் வந்து உள்ள போட்டாரு, கொஞ்சம் அவரும் அவுத்து விடுப்போம் சொல்லிட்டு நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவுத்து விட்டா நம்ம நண்பர்களா இருப்போம், நண்பர்களாம் ஒன்று எப்படான்னு தேத்தி விட்டோம். அவ்வளோ பெரிய ராவணனே பிடிச்சி ஜெயிலில் போட்டோம் கார்த்திகேய அர்ஜுன், அவ்வளோ பெரிய வீரன். 500 ஒய்ஃபு இவங்க தான் அந்த லீலாசுகன்ற நிலையில அவங்க இருக்கிறவங்க. இதை போல ஒரு 5 நிலை இருக்கிறது. பித்தன், பேயன், பாலகன், பைசாசகன், லீலாசுகன், இதுவரெல்லாம் இருக்கும். இது எல்லாம் தெரிஞ்சவங்க. அது இல்லாமல் இந்த மாதிரி காபாலீகர்னு சொல்லிட்டு நரமாமிசம் சாப்பிட்றாங்க, டிவில எல்லாம் போடுறானே, இதுல எல்லாம் போடுறாங்கன்னு சொல்லிட்டு அகோரிகள்னு போடுறான் இல்லையா, காசில எல்லாம் அந்த பணத்தெல்லாம் சாப்பிட்னு இருப்பாங்க. அந்த மாதிரியான வெரைட்டியில ஒரு சில பேர் இருப்பாங்க. எல்லாருமே அந்த நிலையில இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு நிலையில இருக்கிறதான் சிவன் அங்க வந்து உட்காந்துக்கிறார். ரொம்ப பயங்கரமான தோற்றத்தோட சூழல்லாம் வச்சிருப்பாங்க, அதில் ஒரு உடுக்கு கட்டியிருக்கோம். அப்படியே உட்காந்தாலும் அவங்க போயின்னே இருப்பாங்க. அன்னைக்கு பார்த்து காலையில இருந்து இவங்க சிவனடியார் தேடுறாங்க, சமைக்க சொல்லிட்டு சமைச்சு வச்ச உடனே எங்க போய் சிவனடியாரே கிடைக்கல அந்த ஏரியால. அப்போ இவர் வந்து பரஞ்சோதியார் அவர் வந்து அடியார்களுக்கு தொண்டு செஞ்சுட்டு தன்னை நீ யாருன்னு கேட்டா நான் சிறு தொண்டன்வார். அதனால அவர் பேரே சிறு தொண்டன் மாறி போச்சு, பரஞ்சோதியார் பேர் மாறி போய் எப்படி திருநாளை நந்தனாருக்கு வந்து திருநாளை போற மாதிரி போச்சோ அது போல அவருக்கு பேரே சிறு தொண்டர்னு ஆயிடுது. அவ்வளோ சிறு தொண்டர் வந்து நான் போய் யாராவது அடியார் கிடைக்கிறாரா பார்த்துன்னு வரேன் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்லயே இந்த பக்கம் நான் போன நேரில் யாரும் வந்தாங்கன்னா கூட நீங்க வந்து கூப்பிட்டு அவரை உபசரிச்சு வைங்க அப்படின்னு. இவரு போய் தேடுற வேலைக்கு இவரு வீட்டுக்கு வர்றாரு. யாரு? இந்த காபாலியன் வந்துட்டு இங்க யாரு சிறுதொண்டன் கேள்விப்பட்டேன், இங்க யாரு வீடு தோறாரு. உடனே பார்த்தா அவங்க மனைவியா இருக்கிறாங்க. அவங்க தப்புதும் ஆகா அடியார் வந்துட்டேன் சொல்லிட்டு இதுதான் அவருடைய வீடு, நீங்க வாங்க உள்ள வாங்க, அவர் வெளியில போயிரு, அவர் அடியாரை தேடி தான் உங்களை தேடி தான் போயிருக்காரு, இப்போ வந்துருவாரு, நீங்க வாங்க உள்ள வந்து உங்களை நாங்கள் உபசரிக்கிறேன், நீங்க வந்து உள்ள வந்து உட்காருங்க சாப்பிட்டு போகலான்னு நீங்க கூப்பிடுவாங்க. வீட்டில் யாரா இருக்குது? நானும் வேலைக்காரியும் இருக்கிறோம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. குழந்தை வந்து பள்ளிக்கூடத்துக்கு அமைச்சிட்டு இருப்பாங்க, 5 வயசு குழந்தை. ஒன்று சொல்லுவார், பெண்கள் மட்டும் தனியாக இருக்கிற வீட்டில் நான் வரக்கூடாது, நான் வந்து உங்களுடைய கணவர் வந்தால் அந்த கோயிலாண்டு இருக்க அரச மரத்த அடியில் நான் உட்காந்துக்கிறேன்னு அங்கே அனுப்புங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஒரு சிறுதொண்டை எங்கே பதான் தேடி பார்த்துட்டு எங்கேயும் கிடைக்கலன்னொன்னே அவர் ரொம்ப சோகமாக வராரு. எங்கேயுமே கிடைக்கலாம். இல்லை ஒரு அடியார் வந்தார், இந்த கோயில் மரத்தடியாக உட்காந்துருக்காரு. ஒரே சந்தோஷம். தோவந்தரன்னு ஓடுறார், அங்கே உட்காந்துருக்கார். நல்லா வணக்கம் பண்ணி அடியோதண்டமாக வணங்குறது எல்லாமே சமஸ்கிருதத்தில் மாற்றிக்கினே வராங்க. சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணாருன்னொடனே எல்லாரும் அது கரெக்டாக அப்படியே பதிஞ்சு போச்சு. அடியோதண்டமாக வணங்குதல்னு பேர் தமிழில் சொல்ல போனால், அடியோதண்டமாக வணங்குதல், விழுந்து வணங்குதல்னு பேர்.
அது பரவாயில்ல, அது எப்படி பண்ணாலும் சரினா தமிழை விட்டுறாதீங்க, அவ்வளோதான். இது கொஞ்சமாக அதில் போய் அதுக்கப்புறம் அது இங்கிலீஷ் பேரை வச்சுட்டுனா இங்கிலீஷ் வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுடுது, இங்கிலீஷ் மீதி வேறு தூக்கி வச்சுடுது. அவர் அடியில் என்னவா வழுந்து வணங்கி அவர் வந்து வாங்க எங்கள் வீட்டுக்கு சாப்பிட, நான் தான் யார், ஓ நீர் தான் பெரிய சிறு தொண்டரோன்னு கேட்குறாரு. இல்லை நான் சாதாரண சிறு தொண்டன் அப்படின்றார். சரி என்ன வேணும் உனக்கு, என்ன ஒன்று எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வரணும் அப்படின்னு. இல்லை இல்லை உன்னை பற்றி கேள்விப்பட்டேன், வடநாடு வரைக்கும் உன் புகழ் பரவி இருக்குதுப்பா, நீ அவ்வளோ பெரிய தொண்டர்ப்பா, நான் வடநாட்டிலேருந்து வரேன், அதனால தான் உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன், சாப்பிட்டு போகலான்னு வரல. இல்லை நீங்கள் சாப்பிட்டு போகணும். இல்லை இல்லை உன்னால் எனக்கு சாப்பாடு போட முடியாதுன்றார். அவர் சொல்கிறார், பெரியவர்கள் வந்து மனதை வைத்தால் என் சிறியவன் எப்படிப்பட்ட சாப்பாடை என்னால் போட முடியும், இறைவன் அதுக்கான ஆற்றல் தந்திருக்கிறான் அப்படின்னு. இல்லை இல்லை நான் கேட்குற மாதிரி உன்னால் சாப்பாடு போட முடியாது, ஆனால் வேணாம்பா உனக்கு ஏதோ வந்தேன், பார்த்தேன் உன்னை பார்க்கணும்னு வந்தேன், வீட்டுக்கு போய் கேட்டேன், உன்னை அனுப்பினாங்க, பார்த்துட்டேன், சந்தோஷம் நான் வரேன். இல்லை இல்லை நான் அப்படி ஒரு விரதம் வச்சுருக்கேன், இன்றைக்கி எனக்கு விரதம் முடியணுன்னா நீங்கள் வந்து சாப்பிட்டாதான் வந்து சாப்பிடுங்க அப்படின்றார். இல்லை நான் கேட்குற மாதிரி உன்னால் சாப்பாடு போடுவேன், கேளுங்க என்ன கேட்குறேன் நான் சாப்பிட்றேன். நான் எனக்கு வந்து 5 வயது பசு, அது வந்து எனக்கு நான் வந்து 6 மாதத்துக்கு ஒரு முறை தான் சாப்பிடுவேன், 6 மாதத்துக்கு ஒரு முறை வருகிற ஒரு அமாவாசைக்கு தான் சாப்பிடுவேன். அதுலேயும் வந்து 5 வயது பசு தான் சாப்பிடுவேன். அந்த தவறிச்சுன்னா அதோட திரும்ப 6 மாதம் சாப்பிட மாட்டேன். அப்போ அவர் சொல்றாரு, எந்த விதமான பசு சொல்லுங்க, ஆடோ மாடோ, எந்த பசுனா எல்லாமே தான், எந்த விதமாக இருந்தாலும் நான் வந்து எது வேணும் உங்களுக்குன்னா. அது இல்லைப்பா நான் கேட்பது நரப்பசு, மனித பசு. மனித பசு ஷாக்காக, ஆமாம் 5 வயது குழந்தை, இவர் கேட்குற கண்டிஷன்ல எப்படி வரியும் ஊரில் என்ன இருக்குதோ அதை கரெக்டாக 5 வயது குழந்தை, தலைச்சன் குழந்தையா இருக்கணும், ஒரே குழந்தையா இருக்கணும். அதை கூட எப்படின்னா ஊராமூட்டு குழந்தையாட்டில் வந்து அறியக்கூடாது, தாய் பிடிக்க தந்தை அறிய வேண்டும். அப்படி அறியும் போது அவங்க கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் வந்துச்சுன்னா கூட குழந்தையும் வீணா போயிடும், நானா சாப்பிட மாட்டேன், எதுவும் வீணா போயிடும். அதனால தான் சொல்றேன், இதெல்லாம் உன்னால முடியாது, நான் வரேன்னு வர. இல்லை இல்லை நீங்கள் இருங்க, கண்டிப்பா என்னால் முடியும், நான் இது ஒரு ஏற்பாடு செய்து விட்டு நீங்கள் இங்கே இருங்க, ஏற்பாடு செய்துட்டு உங்களை வந்து கண்டிப்பாக கூப்பிட்டு போகிறேன் சொல்லிட்டு போய் வீட்டில் போய் சொல்ற துணைவியார்கிட்ட இப்படி கேட்குறாரு. அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க, பணத்துக்காக கூட சில பேர் அவங்க பிள்ளைய விற்றுருவாங்க, இல்லை ரொம்ப ஏழ்மையில் இருக்கும்போது இதே மாதிரி ஒரே பிள்ளை இருக்கிற இது கூட நம்ம கண்டுபிடிக்கலாம், அப்போ பணம் நிறைய கொடுத்தா கூட விற்றுருவாங்க. ஏன்னா சும்மா அவங்க சாப்பாட்டே கஷ்டப்படுறவங்க திடீர்னு 1 கோடி கொடுத்தேன்னா இல்லையா, டக்குன்னு அவங்க மனசு மாறும். ஆனா அது இன்னொரு நிபந்தனை இருக்குது இல்ல, தாய் பிடிக்க தந்தை எறிய வேண்டும், அவங்க கண்ணு ஒரு சொட்டு தண்ணி கூட வரக்கூடாது, இது கிடைக்கிறது கஷ்டம். அந்த மாதிரி சொல்றாங்க. இவரு சொல்ற, ஆமா அது நீ சொல்றது கரெக்ட், அப்ப நம்ம எங்க போறது? அப்போ அந்த மாதிரி சொல்றாங்க, இதுக்கே நீங்க இவ்வளவு கவலைப்படுறீங்க, நம்ம வீட்லயே ஒரு புள்ளைய வச்சுக்கிறோமே. அவர் சொல்றது எல்லா நிபந்தனையும் சரியாகுது இல்ல, ஒரு புள்ள 5 வயது, தாய் நான் புரிய போறேன், நீங்க தந்தை அறிய போறீங்க, விஷயம் முடிச்சுன்றாங்க. இது மாதிரி யாருன்னா சொல்லுவாங்களா? அந்த மாதிரி சொல்ற அளவுக்கு இல்லையா? அதாவது எவ்வளவு பெரிய சவனடியா இருந்தாலும் வானே நீ கூட அதோட விட்டு தோழி ஓடியா எஸ்கேப் ஓடுறவங்க தான் இருப்போம் இல்லையா? அது எவ்வளவு பெரிய சாமியா இருந்தா அது நம்மளுக்கு ஓனாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த இடம் தான் ஜெயிக்கிறாரு பாரு, சிறு தொண்டர் ஜெயிக்கிறாரு. சிறு தொண்டர் மனைவி ஜெயிக்கிறாங்க, இன்னும் சொல்ல போனா மனைவி ஜெயிக்கிறாங்க, அந்த இடம் தான் ரொம்ப முக்கியம். ஆனா 2 பேருமே பக்குவம் இருக்குது, அதுக்காக தான் சிவன் அந்த லீலை விளையாடுறாரு, உலகத்துக்கு இவர்களுடைய பக்குவத்தை வந்து எடுத்து காட்டணும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் அவருக்கு போறாரு, எங்கன்னா பையன் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போயிரு. அப்ப அந்த காலத்துல பள்ளிக்கூடம் நடத்தி இருக்கிறாங்கன்னு தெரியுது இல்லையா? இப்போ பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கிறான், இப்போ கூப்பிட்டு வாங்க நாம செய்யலாம். இவர் நேராக போறாரு, சீராளா கூப்பிட்டு வர்றாரு. அது நடுவில் அவங்க அப்பா வந்து கூப்பிட்றாரு, அனுப்பி விடுறாங்க. கடுன்னு கூப்பிட்டு வர்றாரு. கூப்பிட்டு வந்தோம்னா அந்த குழந்தைக்கு குளிப்பாட்டி கோழியெல்லாம் முடியெல்லாம் பிச்சுட்டு மஞ்சள் பூசுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த குழந்தைக்கு முழுக்க உடம்பு பூரா மஞ்சள் தடவி காலில் படுக்க வச்சுன்னு, அது என்னன்னு அப்பாவும் அம்மாவும் ஏதோ விளையாடுறாங்கன்னு நினச்சின்னு சிரிக்குது, அவங்கள பார்த்து சிரிச்சின்னு இருக்குது. என்னம்மா இப்படி பண்ணுற, என்னம்மான்னு கேட்குது. இருக்கட்டான்னு சொல்லிட்டு அவங்க தாய் பிடிக்க அவர் கழுத்தை அறிகிறார். எப்படி அறிகிறாங்கன்னா,
ஒரு சிவனடியாருக்கு உணவு சமைப்பதற்கு நம்மளது பையன் உபயோகப்பட்டானேன்னு சந்தோஷப்பட்டாங்களாம். சொல்றேன், நீங்க நாயன்மார் ஆகணும்னா இவங்க சொல்ற ஜாதியில எல்லாம் நியாயமாரம் ஆக முடியும், ஒரு மணி ஆக முடியும், கொலகாரணங்கள் தான் ஆக முடியும். அப்படிதான் ஆயிட்டானுங்க இல்லையா? பெரிய பெரிய மனாதிபதிங்க கொலகாரணம் ஆயிட்டானு. குழிப்படி வச்சு நீயா கொலை பண்ணா கொலகாரம், குழிப்படி வச்சு கொலை பண்ணா அது கொலை இல்லைன்னு இவங்க புதுசு சாஸ்திரம் எழுதிவானுங்க போது அதை எதுவும் வச்சிருப்பாங்க. எது பண்ணிக்கலாம் அது பண்ணிக்கலாம். இல்லை அந்த மாதிரி எல்லாம் யாருன்னா தீர்த்துட்டா அதுக்கு ஒரு பிரம்மகத்தி தோஷன்ற மாதிரி அது ஒரு அடியார் கத்தி தோஷம். வேற ஜாதி அடியாரெல்லாம் கொள்றது தானே இப்போ உங்க எய்மா போச்சு. கொண்டுட்டா அதுக்கு எல்லாம் ஒரு இதை அதை பண்ணி இது பண்ணி ஆகம் பண்ணி அதை சரி பண்ணிக்கலாம். அது சரியாகுதா சரியாகலையா அதை பற்றிலாம் இல்லவே இல்லை. ரொம்ப கெட்டு போச்சு இந்து மதம். இந்த ஜாதி பீடாதிபதிகளை வச்சு ரொம்ப கேட்டு போச்சு. அது என்னன்னா அந்த ஒரு அவங்க கேஷ்ல ஒரு மகான் உற்பத்தி ஆகிறாங்க, அவங்கள ஷீல்டா யூஸ் பண்றாங்க. வேற ஒன்றும் கிடையாது. அவங்கள கேடயமா முன்னிலைப்படுத்திடுறாங்க. ஜனங்க அவங்களே பார்த்துக்காங்க. பார்த்தவொன்னா அவங்க உயர்வா இருக்கிறாங்கன்னா அவங்க பின்னால் இருந்து இவங்க இவ்வளவும் செய்யறாங்க. என்னுடைய வருத்தம் அல்ல, இந்த மகான்களே மறைமுகமா அவங்களுக்கு கேடயமா இருக்கிறாங்க. இப்ப அதுதான் நான் கண்டுபிடிச்சு, ஒரு சமாதி அடைந்த மகான்களே பிராமண அநீதிகளுக்கு மறைமுகமாக அவங்க தண்டிக்க அளவுக்கு அவங்களுக்கு மறைமுக கேடயமா அவங்களே அதுக்கு அனுமதிக்கிறாங்க. இந்த மனநிலையை தான் புதுசா இப்ப என்ன கண்டுபிடிச்ச நான் தெரிந்து கொண்டு இதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இதை ஜெயிச்சு வரணும் இந்து மதம். இதை ஜெயிச்சு எல்லா ஜாதியும் சமமாகி எல்லா ஜாதிக்கும் எல்லா உரிமையும் வரணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். மகான்கள் லெவல்லே ஜெயிக்கணும் அவங்கள. நீங்க சொல்லுங்க, அநியாயம் பண்ற சிஷ்ய கூடிய செலக்ட் பண்ணது யாரு? பெரிய மகான் செலக்ட் பண்ணிட்டு போகிறார். புரியுதா உங்களுக்கு? பிரபலமா இருக்கிற மகான் எல்லாரும் வணங்கி பெரிய மகான் அவருன்றவர் தான் அவரு செலக்ட் பண்ண சிஷ்ய கூடி பிடிக்குது. ஏன் அந்த செலக்ஷன் தப்பா போச்சுன்னு யாருக்குமே தோணல. ஏன் அந்த செலக்ஷன் தப்பாச்சு? இவ்வளவு பெரிய மகானாச்சு தோணல. அந்த அளவுக்கு ஜனங்களுக்கு தோணாது. பிரெயின் வாஷ்டு பீப்புள் வேர் நம்மளுக்கு தோணவே தோணாது. அவரை மட்டும் தனியா பாரு, இவர் மட்டும் தனியா பண்ண போகணும் தவிர யாருக்கும் அந்த இது வராது. இப்போ என்னோட நிலையில இருக்கோம் நான் இதுதான் பார்க்குறேன். பார்த்தா அவங்க இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்துல அவங்களுக்கு ஏதோ ஒரு கார்னர்ல இதை நியாயப்படுத்திட்டு போறாங்க. இப்போ அவங்களுக்கே நல்ல தகவல், நான் சொல்ற தகவல், ஐயோ அப்படா நம்ம மகான்கள் எல்லாம் நம்ம செய்யற கொலைக்கெல்லாம் ஆதரவு பண்றாங்கடா, ரொம்ப ஒதுப்புதான்டான்னுவான். எனக்கு தேங்க்ஸ் சொல்லுவோம். இப்போ இது செய்தியை கேட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாத நம்ம இன்னும் கூட வாழலாம் அப்படின்ட்டு. அதனாலதான் முகமது நபி அந்த ஒரு பாயிண்ட் தூக்கி வச்சார். எவ்வளவு பெரிய நிலையில வந்தாலும் கூட மனிதன் தான் அவனை கடவுளாக்காதன்ட்டு போனார். அப்பதான் புரிஞ்சுது, ஆகா இது ஏன். அவர் மட்டும் இல்ல, குருநாதர் பிரம்மேந்திரன் சொல்லிட்டு போனாரு சமீபத்துல. எவ்வளவு பெரிய நிலை அடைந்தால் கூட மகான் தான் மனிதனை இறைவனாக்காதன்ட்டு போயிட்டார் டக்குன்னு. அவரே சொல்லிட்டு போனார். நம்ம அவரை வச்சு கும்பிடுறேன்லாம் கடைசியே சொன்னார், மனிதனை கடவுளாக்காதேன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஏன்னா அப்ப எனக்கு புரியல, எவ்வளவு பெரிய நிலையில வந்தாலும் அந்த மனித தன்மை கொஞ்சம் வேலை செய்யுது அவங்களுக்கு. ஏதோ ஒரு இடத்துல அவங்க பயாசடா வராங்க, ஏதோ ஒரு இடத்துல பாரபட்சம் வந்துடுது அவங்களுக்கு. அவங்களால அது ஜெயிக்க முடியல. குறிப்பா பிராமின் மகான்களை ஜெயிக்க முடியல. அதனாலதான் கடைசியே எனக்கு கொடுத்த குழு, குருநாதர் கொடுத்த குழு, எவ்வளவு பெரிய நிலையா இருந்தாலும் சரி மனிதனே அவனை கடவுளாக்காதுன்ட்டு போயிட்டார். அவர் பார்த்தா முகமது சொன்னதுன்ட்டு. அப்ப அவர் கரெக்ட். முகமது எவ்வளவு பெரிய நிலை தான். அவர் தன்னை கடவுளாக சொல்லியிருக்கலாம்ல. திரும்ப சொன்னார், மனிதன் தான், படைப்பு தான், படைத்தவன் தான் சொன்னார். படைத்தவன் வேறுதான், அவன் படைத்த படைப்புகள் வேறுதான். என்னைக்கு இருந்தாலும் படைப்புகளை படைத்தவனாக்காதுன்ட்டு போனார். எவ்வளவு பெரிய விஷயம். இது உண்மையா இருக்குது. பிராமின் மகான் விஷயத்தை இப்ப நான் பார்க்குற உண்மையா இருக்குது. ஏன்னா ஜனங்க சித்திக்கா தொட்டு அது கிட்டே போறது. அவங்க தேவையா நம்ம போனோமா, ஒரு ஆசீர்வாதம் வாங்கணும், நம்ம போனோம், நம்ம கஷ்டம் நீங்கிச்சா அதோட விடு. இப்படி ஒரு மக்களா இருக்கிறாங்க நம்ம மக்கள். உள்ள நோஞ்சி ஆராய்ச்சி பண்ற அளவுக்கு அவங்களுக்கு பிரச்சனை, அவ்வளவு பிரச்சனை. அவங்க ஏன் போறாங்க? ஆன்மீகத்தில் இருக்கிற நான் பிராமின் சாமியார்களும் இதை ஆராய்ச்சி பண்ண இருக்கிறாங்க. ஏன்னா சேஃபர் சைடா இருக்கிறாங்க. நம்மளுக்கு அதை விட ஒம்புன்ட்டு நம்மளே வரைக்கும் விட்டா போதும் அப்படின்னு. ஆனா அப்படிலாம் கிடையாது. அவங்க எல்லாமே காலி பண்ணிதான் வர. அதுக்கப்புறம் நான் அதை சொல்றேன், அந்த மெசேஜ். நான்காமின் மகான்களை சுத்தி இருக்கிற நான்காமின் நண்பர்கள் எப்படி இருக்கணும், இருந்தா அவங்கள காப்பாற்ற முடியும்ன்றத நான் சொல்லிட்டு போறேன். ரொம்ப டேஞ்சரஸ் திங். அவங்க மகான் அவரே பெரிய விஷயம் நான்காமின் கம்யூனிட்டியில. அதுக்கப்புறம் அவங்கள உயிரோட காப்பாற்றி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம இந்தியாவில் குறிப்பா தமிழ்நாடுல ரொம்ப ரொம்ப கஷ்டம்.
நிறைய மகான்களை பார்த்தா இவங்க காலி பண்ணிக்கிறானுங்க, பிடாதிபதிகள்லாம் சீக்கிரட்டா. ரொம்ப அதிர்ச்சியா இருக்குது எனக்கு, ரொம்ப ஒண்ணுமே முடியல. கடவுள்கிட்ட எல்லாம் வேற என்ன, கடவுளை தேடி சின்ன வயசுல இருந்து வந்துட்டு போய் அந்த ஞானம் எல்லாம் வந்த பிறகு இப்ப என்னடா இவங்க அநியாயத்துல எனக்கு காமிச்சு இப்ப எனக்கு என்ன செய்யுதுன்னா புரியல. ஏன்டா இது சமாதி அடையலாம், கபால தோழியா பயிற்சி செஞ்சோம், முருகிறதோ வந்து அரை மணி நேரம் அதெல்லாம் பண்ணாத, நீ செய்ய வேண்டிய இப்ப நிறைய சொல்லிட்டு போனார். இப்ப இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுன்னு நான் என்ன பண்ணி செய்ய போறேன் எனக்கு புரியல. முருகர் இதெல்லாம் ஜனங்கிட்ட சொல்லுன்றாரா? எதுவும் சொல்லாத மகன்களே தித்துறானுங்க, இதெல்லாம் சொல்ற நான் என்ன பண்ணுவானுங்க இவனுங்க, ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் கடவுள் அவங்கெல்லாம் முருகரோ பெரியமாக அவங்க சொல்லும் போது நான் செய்ய வேண்டிய கடமை, அந்த கடமை என்னால் முடிந்த அளவுக்கு செய்யறேன். ஸ்பீடு கட்டாம போனோம் இனிமேல், அவ்வளவுதான். உங்களை வரைக்கும் அப்படியே சொல்லிட்டு தெரிஞ்சு வைத்துக் கொள்ளுங்க. நான்காம் மகான்கள் கிட்ட ஒரே ஒரு பிராமின் வந்து 3 வாட்டி நமஸ்காரம் பண்ணா கூட ஜாகிரதையா இருங்க. அவனை யூடியூப் நம்ம சேனல் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல அவனை தூக்கி விடுறது. அவன் பிராமின் உணவு நமஸ்காரம் பண்றான், அவனு முதல் இதுவே பண்ற வேலை தூக்கி அவனை முன்னாள் தூக்கி விட்டுரு. அவன் எங்க எதை கலக்கணுமோ அதை கலந்துட்டு 3 மாசமா 6 மாசம் தான் அவன் அதை முடிச்சுட்டான் போயிடுவான். அதோட இவருங்காலி. இது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இது. அதனால அது அப்புறம் பார்த்துக்கலாம். சிறுத்தொண்டர்கிட்ட வரும். அவர் அது போல அந்த குழந்தை வந்து அவங்க அப்பா அம்மா விளையாடுறாங்கன்னு நினச்சின்னு மஞ்சள் இதுலாம் அறிஞ்சிடறாங்க. அறிஞ்சு சொம்முன்னு அந்த தலையை வரைக்கும் எடுத்து தனியாக வச்சு கொடியில் போட்டு கவுத்துட்டு உடம்பு முழுக்க அசைவம் சமைக்கிறவங்களுக்கு தெரியும் இல்லையா, எப்படி 20 விதமாக சமைக்கணும். 10 புள்ளியே சமைக்கிறாங்க. நினச்சி பார்க்க முடியுமா உங்களால? முடியாது. இவ்வளோ பெரிய பக்கம் நடக்காது. நீங்க என்ன பண்றீங்க, இப்ப நம்ம முஸ்லீம் இதுல பெரிய அளவுல கொண்டாடுறாங்க. ஏன்னா கடவுள் வந்து உன் பையனை வந்து பலி கொடுன்னு கேட்டாரு. அப்போ வந்து அவரு பேரை மறந்துடுச்சு எனக்கு. அப்போ 3000 ரூபாய் முன்னால ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இருக்குது. அது அவர் வந்து தன் பையனை இட்டுன்னு போறாரு பலி கொடுக்குறது. மலை மேல இட்டுன்னு போய் பலி கொடுக்கறது இட்டுன்னு போறாரு. இன்னைக்கு அது பெரிய விழாவா கொண்டாடுறாங்க. ஏன் பெத்த மகனாவா இருந்தா கூட கடவுள் கேட்டான்றது அவனை பலி கொடுக்க இட்டுன்னு போனாரு. அப்புறம் அவனை படுக்க வச்சுட்டு கத்தியை போங்கி வெற்ற வரைக்கும் போறாரு. டக்குன்னு அசிரியா நில்லுன்ட்டு இறைவன் நிறுத்திட்டு உன் பக்தியை நான் வந்து சோதனை பண்ண சொல்லிட்டு உன் பையனை எடுத்துட்டு அது போல ஒரு ஆட்டை பலி கொடுத்துட்டு போயிடுன்னு. சரின்னு ஆட்டை பலி கொடுத்துரு. அவருடைய பக்தி ரொம்ப பெரியதுன்ட்டு உலகம் பூரா இன்னைக்கு கொண்டாடுறான். ஒரு நாள் கொண்டாடுறாங்கல்ல, இந்த பக்ரீத்துன்னு நினைக்கிறேன். அதான் பக்ரீத்துன்னு நினைக்கிறேன். பக்ரீத் தான். தான் பெத்த மகனே கடவுள் வந்து பலி கேட்டாலும் கடவுளுக்கு அப்புறம் தான் எல்லாம் சொல்லிட்டு அவனை எடுத்து போய் மலை முதல்ல யாரோ ஒரு பேரு மறந்துச்சு, அந்த மகான் பேரு போயிட்டு பண்றாரு. பண்ணி வர அவர் பலி கொடுக்க போறாரு. கடவுள் நிறுத்திட்டு ஆடை பலி கொடுத்துறாரு பதிலான்னு சொல்லிட்டு ஆடை பண்ணியோ ஏதோ கொடுத்துட்டுன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டாரு. பையனோட வந்துட்டாரு. இன்னைக்கு உலகமே பெரிய விழாவை கொண்டாடுது. சிறுதொண்ட பலி கொடுத்துட்டாரு. மகனை அறிஞ்சு உணவு சமைச்சு போடுன்னா சிறுதொண்டரும் அவருடைய மனைவியும் பலி கொடுத்துட்டாங்க. அறிஞ்சு சமைச்சு போடுறாங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம். உலகம் எவ்வளவு தூரம் உலகத்தை முழுக்க இந்த பக்தி பரவி இருக்கணும். உலகம் முழுக்க எவ்வளவு பெரிய கொண்டாட்டமா கொண்டாடி இருக்கணும். இவ்வளவு அநியாயமா இருக்குது நம்ம நாட்டுல. ஆந்திராவில் இருக்கிறத சுத்தமா தமிழ்நாட்டை தாண்டல இது. இந்த கதை எல்லாம் இவனுக்கிட்ட போனோம்னா இவனுடைய குறுக்கு புத்தி வச்சு ஜாதி புத்தி வச்சு அதை அப்படி திருப்பி அது சின்னந்தாக்கி அதை என்னமோ பண்ணி விட்டுறாங்க. ரொம்ப கஷ்டமாகுது எனக்கு. பகவான் கிட்ட வேண்டியது, பகவான் இதெல்லாம் எப்படியாவது இது என்னதான் இப்படி நீங்களே நீங்க சொல்லுவது நியாயமா சொல்லு. முஸ்லீம் இதுல அவர் பேரு எனக்கு மறந்துச்சு, ஆப்ரஹாம்னு நினைக்கிறேன். கரெக்ட், ஆப்ரஹாம் வந்து பையனை பலி கொடுக்க போனார்னு உலகம் முழுக்க இன்னைக்கு கொண்டாடுறாங்க. பெரிய பக்தர் பக்ரீத்னு கொண்டாடுறாங்க. இதுனா அப்படின்னா சிறுதொண்டர் எந்த விதத்துல கம்மியானாரு? அவராவது கடவுள் நிறுத்திடுறாரு கொடுக்காதன்னு. இவரு அறிஞ்சு போடுறாங்க, சமைச்சே போடுறாங்க, பலி கொடுத்துட்டாரு. அப்ப இவரு ஆப்ரஹாமோட ஒரு ஸ்டெப் உயர்ந்தவர் இல்ல சிறுதொண்டர். இது என்னோட தமிழ்நாட்டில் ஒரு தெரிய மாட்டேங்குது. அது தமிழ்நாட்டு தான் தெரிய மாட்டேங்குது. உலகம் முழுக்க பிரபலமா இருக்க வேண்டிய ஒரு பக்தரை சும்மா தத்துணுண்டாகி அருள்நாயனார்ல ஒரு சின்ன சிலையை வச்சு அவர் அந்த ஜாதி அந்த மருத்துவர் ஜாதியே வந்து அது பூஜை பண்ணுறது கூட அலோவ் பண்றது கிடையாது. அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் உங்களுக்குலாம் அதுக்கு தகுதி கிடையாது. நீ உங்க மந்திரம் போடுறது இது என்ன இது
எவ்வளவு நாள் இது சகிச்சுன்னு இருக்கிறது? அப்புறம் இவங்க என்ன குடும்பம் பயந்து நான் இதெல்லாம் சொல்லாமல் இருக்கணுமா? குறைஞ்சது உங்ககிட்ட ஒரு 100 பேர் 200 பேரே நான் சொல்ல வேணாவா? அப்படின்னா சன்னியாசி நான் இல்லையா? அவங்க செய்வாங்க, அது அவங்க செய்கிறானே செய்யல, அதெல்லாம் என்னுடைய கடமை சொல்ல வேண்டியது. தயவு செஞ்சு இந்த குரூப் கிட்ட தயவு செஞ்சு விடுதலை அடைங்க. நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு சொல்கிறேன். விடுதலை அடைஞ்சால் பக்தர்களுக்கே நல்லது. சிறு தொண்டருடைய புகழ் பரவும், உலகளாக கொண்டாடப்பட வேண்டிய ஒரு பக்தர் சிறு தொண்டர் இல்லையா? ஆபிரகாமை விட உயர்ந்தவர். ஆனா தமிழ்நாட்டிலேயே சிறு தொண்டர் பிள்ளைக்கறி கொடுத்த சிறு தொண்டர் குருவையை என்னைக்குன்னே தெரியாது யாருக்கும். சிவன் கோயில் பிரதோஷம் அட்டன் பண்றவங்களுக்கே தெரியாது. இன்னைக்கு சிறு தொண்டருடைய இது வந்து தமிழ்நாட்டிலே சிவன் கோயில் பெரிய கொண்டாடலாம்ல. இன்னைக்கு சிறு தொண்டர் பிள்ளைக்கறி கொடுத்தா நீ சிறு தொண்டர் குரு பூஜைன்னு சொல்லிட்டு கொண்டாடணும்ல, பெரிய கொண்டாட்டமா இருக்கலாம் இல்ல? இருக்கிறதே கிடையாது. ஏன் வளவளவலும் பேசுறதெல்லாம் பிராமின் மகான்களை மட்டுமே பேசினே இருப்பான். அப்படியே அந்த என்ன அந்த கொண்டு ரீங்காரம் போடுற மாதிரி காதல் ஒழிக்கணும் உங்களுக்கு, அவ்வளவுதான். அந்த நான்காமினுடைய இதுவா சும்மா அப்படி இப்படி தொட்டுட்டு போயிடுறது. 4ஆம் பீடாதிபதிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களும் இவங்களுக்கு பயந்துன்னு கம்முன்னு இருக்கு. எல்லாருக்குமே தெரியும் எவ்வளவு பெரிய பெருமைன்னு. இருந்தாலும் இவங்க தான் டாமினேஷன். அரசியல் ஆகட்டும் இதாகட்டும் அவனுக்கிட்ட வச்சுன்னா ஏதாவது பண்ணுவானுங்க. இன்னொரு கொடுமை என்னன்னு சொன்னா, பிராமின் பீடாதிபதி இருப்பார், அவருடைய கோயிலில் பிராமின் பூசாரி வாசியம். ஸோ பிராமின் அவங்களுக்குள்ள கரெக்டாக இருக்கும். அவங்க கிட்ட இருக்கிற எந்த சீக்கிரட்டும் வெளியில் வராது. இந்த 4ஆம் பீடாதிபதியில் செஞ்ச பெரிய தப்பு என்னன்னா, அவங்க மெயின்டைன் பண்ற கோயில் எல்லாம் பிராமின் பூசாரி வச்சிடுறது. இப்போ இந்த 4ஆம் பீடாதிபதி ஒன்னா சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டாலும் அந்த பூசாரிகள்லாம் போய் அங்கே ஒட்டி வச்சிருவோம். என்ன தெரியல, இந்த பீடாதிபதி அந்த 4 பீடாதிபதி ஒன்னா சேர்ந்து இன்னைக்கு பேசினானுங்க வித்து முஷாராருன்ட்டு வச்சுட்டு வந்துருவோம். ஏன் கூட இவங்க வச்சுக்கிறது, கௌகர குரூப்பை கூட வச்சுக்கிறது. இதுதான் டிராபேக். இதுல இருந்து இவங்க விடுபட முடியும். இதுல இருந்து விடுபட்டு தூக்கி அந்தந்த பீடாதிபதியும் ஜாதி வச்சுதான் அவங்க வரானுங்க. அந்த ஜாதிக்காரனையாவது குறைஞ்சது நீ பூசாரியை போட்டுருந்தா ஜாதிக்காக கொஞ்சம் ஒழுங்கா இருப்பான். உனக்கு இதெல்லாம் போய் வத்தி வைக்காமலாவது இருப்பான். இது அவங்களுக்கு எவ்வளவு பெரிய விஷயம் நடக்குது பாரு. அந்த இடத்துல இருக்கிற பூசாரிகள்லாம் பிராமண பூசாரியை போட்டு விட்டு அவர் பார்த்தா அவன் போய் வத்தி வச்சுடுவான். அதனால என்ன செய்யுது கம்முனுகிறான். நீங்க சொல்லுங்க, சிறு தொண்டருடைய இவ்வளவு பெரிய மகான வேற எந்த சரித்திரத்திலும் இல்லவே இல்லை. பிள்ளைய ஒரே பிள்ளைய தாய் பிடிக்க தந்தை அறுத்து சமைச்சு சாப்பாடு போட்டது சிவனடியாரு எங்கேயுமே கிடையாது உலகத்திலேயே. ஆபிரகாமை விட பெரிய அளவுல பிரபலமாயி கொண்டாடப்பட வேண்டிய ஒரு பக்தரை பார்த்தா தமிழ்நாட்டில் வர நம்மளுக்கு அவர் என்னைக்கு குரு பூஜைனே தெரியாது. நம்மளுக்கு அவ்வளவு கம்மியாயிடுச்சு. இதுதான் கஷ்டமா. இந்த வேலை ஏன் செய்யறான்? இதை செஞ்சா பிராமின் துவேஷினி, பிராமண வெறுக்கிறன்னா, பிராமின் வெறுக்கிற செயல்களை செய்யக்கூடாது. பிராமணன் வெறுக்கூடாதுன்னா அவன் வெறுக்கிற செயலை செய்யக்கூடாது. அந்த வெறுக்கிற செயலை செய்யாதன்ற இந்த வெறுக்கிற செயலை செய்யாத குருநாதர் பிராமின் குருநாதரை இன்னும் கொண்டாடுறேன் நான். பிராமண வெறுக்கிறேன் குருநாதரை சேர்த்து இல்லை, நான் வெறுத்துருக்கேன். இதை செய்யாத பிராமணனை நான் கொண்டாட தான் செய்யறேன். இது செய்யற பிராமணில தப்புன்னு சொல்றான். அது செய்யற பிராமணிலும் கண்டுக்கூடாதான். அவங்க ஒரு பாணி என்ன அநியாயம்னாலும் உண்ணுமா அப்பதான் நீ நல்லவா. இது என்ன இவங்க சொல்லிட்டு எனக்கு எதுக்கு எல்லாம் தேவையே இல்லை. அதனால கொஞ்சோண்டு இனிமேலாவது நான் கொஞ்சம் முடிச்சுங்க. இந்த குரூப்பை திருத்திலாம் கொண்டு அவங்க விளக்கம் சொல்லி இப்படிலாம் பண்ணாத. நீங்க தான் முடிவெடுக்கணும். நீங்க தான் கொஞ்சோண்டு இவங்களை நீங்க ஒண்ணு அவங்க போய் அட்டாக் பண்ணவனா ஒண்ணு போனோம். அவங்க கொஞ்சோண்டு உங்க வாழ்க்கை பாதையில இருந்து அவங்க விலக்கி வச்சுட்டு எல்லாமே தமிழ் முறையில் எல்லாமே இருக்குது. கல்யாணமோ ஒரு நாள் குறிக்கிறதோ ஒரு கும்பாபிஷேகம் எல்லாமே நீங்க செம்மையா நடந்துன்னு வருது. தயவு செஞ்சு அதுக்கு வாங்க. நிறைய பேர் வந்துட்டாங்க. நிறைய கல்யாணமே இங்க வருகிறவர்கள் இப்ப தமிழ் முறை கல்யாணம் செய்யறாங்க. கும்பாபிஷேகம் தமிழ் முறை கும்பாபிஷேகம் ஜம்முன்னு வந்துன்னு இருக்குது. தமிழ்ல இல்லைன்னா பரவாயில்ல, இருக்குது. திரும்ப 3000 மந்திரமே இருக்குது. 3000 மந்திரம் ஓதனாலே பெரிய விஷயம். கொஞ்சம் தயவு செய்து வாங்க. வந்தா இவங்க புடி விடுக்கலாம், வேற ஒண்ணுவானா. நீங்க அவங்கள போய் நம்ம ஒண்ணும் செய்யப்படுறதில்ல. நாம சுயமாக நிற்கலாம். அப்ப நம்முடைய நீங்க ஒரு கோயில் கட்டினீங்கன்னா, ஒரு 4 பேர் சேர்ந்து கோயில் கட்டினீங்கன்னா அந்த பிராமின் பூசாரி வச்சு அதை செய்யும். ஒரு பிராமின் பூசாரியை விட்டா சிறுதொண்டரோட புகழையே அமைக்கி விட்டுருவான் அவன். அதுல நாயன்மார்கள்ல யாரு பிராமின் நாயன்மார் பார்த்தா அவனை தூக்கி எனக்கு இவங்கதான் கற்றுக் கொடுத்தாங்க. அதுக்கு நாயன்மார் பேச்சு இது பண்ண எல்லா நாயன்மார்களும் அப்போ போட்டோ போட்டு தான் அவங்க கவிதை எழுதினே வந்தேன். கணநாதர்னு ஒரு நாயன்மார், அவர் பிராமின் ஃபர்ஸ்ட் அதுதான் வந்தது. மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 பேர் பார்த்தாங்க, 150 பேர் பார்த்தாங்கன்னா அதில் யார் போறாங்களோ அவங்களுக்கு அந்த இது போடுவாங்க கீழே தகவல். மற்றவங்களுக்கு தெரியாது, வெளியில் இருக்கிறவங்களுக்கு.
திடீர்னு கணநாதன்ல போட்டான், ஒரே நாள்ல 800 பேர் பார்த்துக்கிறான். அதை 800 பேர் அப்படியே அதில் ஷேர் பண்ணி எல்லாமே பிராமின் அப்படியே ஷேர் பண்ணி. கணநாதர் பிரபலமானவரே கிடையாது, கணநாதன்ற நாயனார். அவர் வருகிறவர்களுக்கெல்லாம் இந்த சாஸ்திரத்தில் எப்படி சொல்லி எப்படி பூஜை பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டு இவங்களுக்கு முடியல. உடனே இன்னொரு அடியார் இருந்தா நல்லா இருக்குன்றார். இன்னொரு அடியார் நாங்கள் ஓடி போய் வெளியில தர்றாரு, தேடிட்டு வந்து எங்கேயும் தேடின இன்னொரு அடியார் கிடைக்கல சாமி அப்படின்ட்டு சொல்றாரு. இப்போ நான் எப்படி சாப்பிட்றது, துணை இல்லாமல் சாப்பிட விட மாட்டேன்னு. அப்போ சிறுத்தொண்டர் சொல்றாரு, நான் கூட சிறிது சிவத்தொண்டு செய்திருக்கிறேன், என்னை கூட அடியார்னா சில பேர் சொல்றாங்க, அவரை சாப்பிட வைக்கிறதுக்காக தானும் கூட வந்து சாப்பிட்றதுக்காக சொல்ல, தான் புள்ள தெரிய தானே சாப்பிடணும் பத்தியா. அது கூட எவ்வளவு ஜெயிச்சிருக்காங்க, அந்த பக்குவம் மனப்பக்குவம் எப்படி எவ்வளவு பெரிய பாசத்தை ஜெயிச்சிருந்தா இந்த மாதிரி நடந்துப்பாங்க. அதனால ஊரே பைத்தியம் பிடிச்சிச்சு இந்த சிறு தோண்டல் தான் அவன் மனைவிக்கும். ஏன்னா இந்த மாதிரி கூடாக்குமே யாரும் இருக்க மாட்டாங்க. அவனா கேட்டானா புள்ள வேற அவ்வளவு ஜெஜ்ஜன்னு சேர்ந்தே போச்சு, ஜனம் ஒதிக்கிறதுல இவனுக்குலான்னு சொல்லிட்டு. ஆனா இவர்கிட்ட நடக்காது, இவரே சேனாதிபதி வடபுலமன்றவர். ஆனா பயந்துங்கிறாங்க கம்முன்னு. எப்பவுமே இந்த வல்லாண்டோகத்தையே வாய்க்காட்டுற மாதிரி வலிமையா இருந்தா கம்முன்னு முடுமுடுத்து போனது. அப்படி என்ன செய்யுது. அப்புறம் ஒண்ணு ஆஹா உள்ள விட பெரிய ஒரு தொண்டர் உண்டா உட்கார பக்கத்துல இருந்தார். உன்னை உட்கார வச்சு சீக்கிரம் இலையை போட்டு, சீக்கிரம் அவர் சாப்பிட்டா போதும் உங்களுக்கு, சீக்கிரம் இலையை போட்டு சீக்கிரம் பரிமாறி எல்லாம் பண்ணி அவருக்கு எல்லாம் பரிமாறி. உடனே அவங்க பாக்குறாரு நம்ம சாப்பிட்டாலும் இவர் சாப்பிடுவாருன்னு சொல்லிட்டு அந்த புள்ளக்கறி குழம்ப கடக்கடக்கு சாப்பாடுல பசிஞ்சு சாப்பிட போறாரு. எடுத்து வாங்கி வைக்க அவசரமா செய்யணும், டக்குன்னு கையை பிடிச்சிக்கிறார். நான் அவ்வளோ அவசரம் பைத்தியம் பிடிக்கிற அளவு ஆயிட்டாரு. என்ன அவ்வளோ அவசரம், கொஞ்சம் எரியாது. என்னன்னு வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் விபூதி கொடுத்துட்டு அப்புறம் தான் நான் சாப்பிட்றது பழக்கம். உங்க வீட்லயும் பையன் இருப்பானு கூப்பிடுங்க. பையனை தான் சமைச்சு போட்டுக்காங்களா இது இல்ல சாமி. இப்ப அவன் வந்து எதுக்கும் அவன் இப்போது உதவ மாட்டான்றாங்க. ஏன் உதவ மாட்டான்னா, இல்ல அவன் வரமாட்டான், நமக்கு சாப்பிடலாம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இல்ல நீ அவனை கூப்பிடு, நான் அவனுக்கு விபூதி கொடுக்குவேன் அப்புறம். இல்ல சாமி அவன் வரமாட்டான், ஏன்னா சமைச்சு போட்டாங்களே அதை சொல்ல மாட்டாங்க. இல்ல சாமி இப்ப வரமாட்டான், வருவான் கூப்பிடுறான் அப்படின்னு அந்த காப்பாளி அதட்டல் போட்டாங்கன்னா வருவான் கூப்பிடுறான். எப்படி சாமி கூப்பிடுற வருவான் போட, இவரும் ஒரு வழி இல்லாம புருஷன் போட 2 பேர் வெளியில போய் நல்லா தின்னு அவனே சமைச்சு போடுறாரு. சரி சொல்றாரு 2 தொட்டை அவர் காலை ஓடுற மாதிரி வெளியில போய் சீராளா வாடா சீக்கிரம் எங்க இருந்தாலும் வாடான்னு கூப்பிடுறாங்க. குழந்தை கிட்டு ஓடியாரு. அப்போட 3 சரி சமைச்சு போட்டு எப்படி வரான்னு சொல்லல, உட சீக்கிரம் அடியார் சாப்பிடுறது தாமதம். அவனே இவ்வளவு சமைச்சு போட்டு எப்படி வரான்னு தெரியாம அவனை குச்சி உள்ளிட்டு போறாங்க. அப்பதான் தெரியுது அங்க எல்லாம் மறைஞ்சிட்டு இருக்குது. சிவன் காட்சி கொடுக்குறாரு, எல்லாம் மறைஞ்சு. இவ்வளவு பெரிய பக்தர் சிறு தொண்டரு முருகரோட காட்சி கொடுக்குறார். உமையும் அம்பிகையும் சிவபெருமானா அந்த குழந்தையும் சேர்ந்து பக்தி செய்து விட்டு அந்த முருகரோட காட்சி கொடுத்து அணுகிறனார் தான் வந்து இவ்வளவு பெரிய பக்தி இதுவரை இந்த உலகமே கண்டதில்லை. அப்படி அது இனிமேல் நீங்கள் இந்த உலகத்துக்கு உன்னுடைய வேலைக்காரியோடு அப்படியே குடும்ப குழந்தையோடு வேலைக்காரியோடு அப்படியே கைலாயத்திற்கு வந்து நீங்கள் அங்கு நெடுகாலம் நீங்கள் அங்கு இருந்து சிவ தொண்டு செய்கள். அவங்க அப்படியே கூட்டினா அவர் கையில கூட்டின்னு போயிறார். அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல சிறுத்தொண்டு சொல்லுவேன். அதான் பட்டணத்தார் பாடும்போது கொண்டார். வாழால் மகவறிந்து ஊட்டவல்லேன் அல்லேன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன். பட்டணத்தார் சொல்ல சிவபெருமானே காலத்தி அப்பனே வாழால தான் சொந்த மகனையே அறிந்து உனக்கு சாப்பாடு ஊட்டினா சிரித்து கொண்டா, என்னாலும் அவ்வளவு பெரிய பக்திலாம் முடியாதுப்பா அப்படின்னு பட்டணத்தாரே போறாரு. மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்ல. திருநெல்கண்டர் தன் மனைவி சொன்ன ஒரு சபதத்தால இளமையை துறந்து வாழ்ந்தார் சொல்லிட்டு அப்புறம் கண்ணப்பரையும் போறார். 4 கண்ணிடந்து அப்ப வல்லேன் தொண்டு செய்து 6 நாள்ல கண்ணை புடிங்க அப்பனா கண்ணப்ப ஒருத்தன் பக்தியும் அச்சானுக்கு கிடுகிடும் நடுங்குதுன்னாரு. நான் இனி சென்று ஆளாவது எப்படியோ திருக்காலத்தி அப்பனுக்கு. நான் இவ்வளோ சின்ன அவங்க நினைச்சு போகும்போது வாழால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன்,
தொண்டு செய்து நாளாரில் கண்ணிடந்து அப்பவல்லேன் அல்லேன் நான் இனி சென்று அளாவது எப்படியோ திருக்காலத்தி அப்பனுக்கேன்னு கவலைப்படுறார் பட்டப்ப. நான் எப்படிதான் ஆலத்தி அப்பனுக்கு போய் அந்த எப்படிதான் ஏற்றுக்க போறான்னு தெரியலையே, இவ்வளோ பக்தர்கள் இவ்வளோ பெரிய பக்தர்கள் இருக்கிறாங்களே, நான் இன்னவெல்லாம் என்னால் செய்ய முடியாது. அப்ப முதல் வரியே அவர் இதுதான் வைக்கிற, சிறுதொன்ற பக்தி தான் வைக்கிறார். வாழால் மகவறிந்து விட்டவல்லேன்னு அல்ல, அவ்வளோ பெரிய சிறு தொண்டு. அது ஒரு பெரிய விஷயம். அவருடைய குரு பூஜை என்னைக்குன்னு பார்த்து அன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு கோயிலையோ இல்லை வீட்லேயோ, கோயிலில் போட மாட்டாங்க உங்களை நான் விட்டாமின் ஜாதியை, அந்த வெளியில் இருக்கிற அவரு மருத்துவர் ஜாதியாச்சு அவருக்கே உங்கள் கையால் அபிஷேகம் பண்ண விட்டாலே பெரிய முன்னேற்றம். அதையும் செய்ய மாட்டாங்க, ரொம்ப ஓவர் பண்ணுங்க, ரொம்ப டைட் பண்ணி ரொம்ப இது பண்ணி அதெல்லாம் எடுத்து சொல்கிற ஆளுங்களை தீர்த்து கட்டிக்கின்னு கொலை பண்ணின்னு எப்படி இந்து மதம் வளர்ப்போம் எனக்கே புரியல. இந்து மதத்தை விரும்பின வன்முறை மதமாக மாற்றி அடி வெட்டு கொத்து கொள்ளு உண்பாசங்களாம் காலி பண்ணு, உங்களுக்கு கொடுத்த ராஜாங்கள் கொடுத்த பெரிய பெரிய நன்கொடையும் செட்டியாருங்க கொடுத்த பெரிய பெரிய பணத்தையும் கூலிப்படைக்கு கொடுக்குறானுங்க. இப்போ தொண்டு செய்யுங்கடா, கோயில் கட்டுக்கடா, கொலை வெட்டுங்கடா, அடியாரில் சோறு போடுங்கடான்றதுக்காக தான் அவங்க கொடுத்தாங்க, வேற எதுவும் கொடுத்தாங்க. இப்போ அந்த பணம் எல்லாம் பெருசாகி அந்த பணத்தை எடுத்துன்னு போய் ஆளுங்களை ஒழிக்கிட்டு கூலிப்படையை கொடுத்து கூலிப்படையை வளர்க்குறானுங்க. இவனுக்கு போய் நாட்டில் நீதி நேர்மை எப்படி வளர்க்க முடியும்? வெறும் வார்த்தையில் வளர்க்குறதா நீதி நேர்மை எல்லாம் நாட்டில்? என்ன கூலிப்படைக்கு காசு கொடுத்து வளர்க்குற, கொலகாரனுக்கு காசு கொடுத்து கொலகாரம் குரூப்புக்கு தீனி போட்டு வளர்க்குற பெரிய பெரிய கோடிக்கணக்கில் அப்படியே மொத்த சங்கம் சேர்ந்து என்ன நீதியின் வளர்ப்பா, என்ன நேர்மை வளர்ப்பா, என்ன இந்து மதம் வளர்ப்பா, பேர் மட்டும் சனாதன தர்மம்னு வேண்டியது அப்படியே அட்ராக்டிவா. சனாதன தர்மம்ன்றது என்ன? அது சனாதன தர்மம் ஏன்? ரொம்ப ரொம்ப ஃபர்ஸ்ட் ரொம்ப மோசமா போயிடுச்சு. நான் உங்ககிட்ட சொல்றேன்னு தவிர இறைவன்கிட்ட தான் நான் வேண்டேன். இவங்களை ஜெயிக்கணும்னா நான் அதெல்லாம் நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. அவர் சிவனை பாடினால் மட்டும்தான் உண்டு. இறைவனை பாடி இறைபக்தியால் மட்டும்தான் ஜெயிச்சாதான் நான் உண்டு. என்னோட பக்தியால் ஜெயிச்சாதான் மட்டும்தான் உண்டு. இவங்களை மாத்தம் போயிட்டு ரெக்கமெண்டேஷன் படிக்கிறது, உங்களை புத்தி சொல்லி திருத்தியோ அதெல்லாம் ஒன்று. உங்களுக்கு உங்களுக்கு ஏன் சொல்றேன்னா, உங்களுக்கு அவேர்னஸ் வரட்டும். இனிமேலாவது இந்த இவ்வளோ முட்டாள்தனமா பிராமின் போய் பிராமின் மகான்களை ஷீல்டா வச்சுன்னு போறாங்க. நான் தயவுசெய்து சொல்றேன், சொல்லக்கூடாது, ஆனா வேற வழியே கிடையாது. பிராமின் மகான்களை சேர்த்து கைவிடுங்கள். அவ்வளோ பெரியவங்களா கூட இருக்கட்டும், அவங்கள கைவிடலைன்னா உங்களால மீண்டு வரவே முடியாது. அவங்கள ஒரு கேடயமா வச்சு இவங்க பின்னால பெரிய அட்டூழியம் செஞ்சுன்னு அந்த அதமத்தால நாட்டில் பெரிய பெரிய கேடுலாம் வரப்போகுது. ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன், பாண்டிச்சேரி எதனால அழிய போகுது, எதனால கடல் உள்ள வரப்போகுது ஏற்கனவே சொல்லிட்டேன் நான் இல்லையா? கரெக்டாக அவங்க தான் ஃபோட்டோவும் போட்டுருக்கானுங்க. நான் அதெல்லாம் வேற நான் சொல்லிலாம் இருக்க முடியாது. ரொம்ப குயிக்காக செய்வானுங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்த டிசிஷன் கரெக்டரா அப்படின்ட்டுவாங்க. பெரிய பெரிய அழிவுலாம் வரும் இவங்களால. இவங்களோட அதர்மத்தை இவங்க வளர்த்து வளர்த்து ரொம்ப பெரிய அழிவு வரும். அந்த அழிவு வரும்போது இவங்க ஜாதியை மட்டும் காப்பாற்றிக்க முடியுமா? இல்லை இவங்க ஜாதி தான் அதர்மம் செஞ்சு மீதி ஜாதியெல்லாம் விட்டுக்க போதா? வந்து விஷயம் எல்லாத்தையும் உள்ள வாங்கிட்டு போயினே இருக்கும். ஆனா பெரிய அழிவுகள் இவங்களால வர்றதுதான். இப்படி கடவுள் திரு அரசியல்வாதி ஒருத்தன் அடியாளங்களை வச்சு இன்வெஸ்ட் பண்றான் போறான், வியாபார போட்டியில பண்றான், கடவுள் துறை சொல்லி பண்றானுங்க இவனுங்க. கடவுள் துறைன்னு சொல்லி நீதி நேர்மை அன்பு உபதேசம் பண்ணி இவ்வளவு பெரிய கொலகாரங்க இருக்கிறானுங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம், இது எவ்வளவு பெரிய அநியாயம் இது. எப்படி ஜனங்களை அதெல்லாம் சும்மா சர்வே ஜன சுகிமே போகத்துல சும்மா அதெல்லாம் கிடையாது. எப்படி சுகம்னா வார்த்தை மட்டும்தான் இவங்களுக்கு வெறும் வார்த்தையில வரைக்கும் அது மேனேஜ் பண்ணிங்கன்னா போதும்னு இருக்கிறான். இவனுங்க போய் பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் சப்போர்ட்டு, எந்த அமைப்புகள் சப்போர்ட்டு. என்னடா இது? அழிவழியாவது புத்தி வந்தா பாருங்க, பார்க்குங்க. நான் சொல்றேன், நான் அப்ப இருக்கணும் இல்லையா எனக்கு தெரியாது. அழிந்த பிறகாவது நீதிக்கிற அழியாத சொசைட்டி புத்தி வருதான்னு பாருங்க. அப்பவாவது நான் சொன்னதை மனசுல வச்சு திருந்துட்டு இருந்த ஜனங்க. பக்தின்ற பேர்ல பக்தி எக்ஸ்பிளேஷன் பண்றவங்களுக்கு போய் இவ்வளவு முட்டு கொடுத்து தூக்கி இந்து மதத்தை காப்பாற்றுறோன்ற பேர்ல அநியாயத்தெல்லாம் காப்பாத்தினா அது பேர் தர்மம் பேர் வேற, சனாதன தர்மம் வைக்கிறது பேர். அதமத்தை காப்பாத்திக்கின்னு இதெல்லாம் என்ன, இதெல்லாம் ரொம்ப அநியாயம். இதெல்லாம் அது கடைசியில் என்ன வருது? என்ன அளவுக்கு இந்த நிலையில் உயர்ந்த 4ஆம் அடியாரையே காலி பண்றதுக்கு கூலிப்படி வச்சு ரெடி பண்ணிட்டு போயிடுறாங்க. சர்வசாதாரணமாக தான் அவங்களுக்கு. எனக்கு முடிப்பது என்னங்க தெரியல. ஏதோ நல்ல இடத்துல போய் முடிஞ்சா சரி. அதில் சிறு தொண்டனை நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு 4ஆம் நிலையில் வைத்துக் கொள்ளுங்கள். பக்திக்கு இலக்கணம்லாம் கிடையாது. இவங்க சொல்ற ஜாதி இலக்கணம்லாம் சுத்தமாக கிடையவே கிடையாது. சாராம்சம் சொல்றேன்.
இவர்களை முழுக்க முழு கைவிடுங்கள். அவரால் எவ்வளவு பெரிய நன்மை வந்தாலும் அது உங்களுக்கு வேணாம். ஏன் நீங்க எதுக்காக பண்றீங்க? நீங்க நல்லா இருக்கணும், உங்க தலைமுறை நல்லா இருக்கணும்னு பண்றீங்க, உங்க புள்ள குட்டி பேரன் பேத்தி நல்லா இருக்கணும்னு பண்றீங்க. அதெல்லாம் அது காலி பண்ணும். இவங்களை வச்சு இதெல்லாம் பண்ணீங்கன்னா அந்த ராஜாவுடைய வம்சம் காலியானது சாட்சி கண் கூட பாக்குறோம். கொஞ்சோண்டு யோசிங்க. நீ போய் உட்காந்து யோசிங்க. ஏன்டா ராஜா பரம்பரை அவனுக்கு செய்யாத ராஜசூயாகமா அசுமதியாகமா செய்யதான தர்மமா? ஏன்டா இன்னைக்கு பரம்பரை சுத்தமா அழிஞ்சு போச்சு? பூண்டோடு அழிஞ்சு தின்றாங்களா? அழிஞ்சு நீ காமிச்சது இந்தியாவில் இருக்கிற மொத்த அரச பரம்பரையும். கொஞ்சம் யோசிங்க. உங்கள் நன்மைக்கும் இன்னுமே இது உள்ள இருக்கிறது. இவங்களுடைய ஜாதி அநியாயத்திற்கு துணை போவீர்கள். தயவு செய்து இந்த நான்காமின் அடியார்கள் நான்காமின்னு முதல்ல தெரிஞ்சுங்க. நான்காமின் ஐடென்டிஃபை பண்ணுங்க. பரவாயில்ல, ஐடென்டிஃபை பண்ணுங்க. அவர்களை கொண்டாட தெரிந்து கொள்ளுங்கள். உலகம் முழுக்க பரவுங்கள் இந்த சிறுதொண்ட நாயனாருடைய பெருமையை. மற்றவங்க எடுத்து சொல்லி சொல்லும் போதே இவங்க சொல்ற மாதிரி போகணும். அவரு ஹிந்துன்னு சொல்லு, அவரை சைவன்னு சொல்லு, போடி நான்காமின்னு சொல்லு. சொல்லாத விட்டா நீ தப்பு பண்ற. நான்காமின்னு சொல்லு, நான்காமின்னு சொல்லி பரப்புங்க. இங்கே உலகம் முழுவதும் பரப்புங்கள். உலகம் முழுவதும் சிறு தொண்டருடைய பெருமையை தெரிந்து கொள்ளட்டும். ஆபிரகாமை விட ஒரு படி உயர்ந்தவரை எங்க சிறு தொண்டர்னு சொல்லுங்க. அவரால் பலி கொடுக்க போனாரு, பலி கொடுத்தாரான்னு சொல்லுங்க. பலி கொடுத்து மீண்டும் உயிர் பெற்ற செய்த சிவபெருமான் தொண்டனும் பெரியவன், அந்த உயிர் பெற்ற செய்த சிவனும் பெரிய கடவுள்றாங்க கடவுள்னு சொல்லுங்க. வீரமா சிறுதொண்ட நாயனாருடைய கதை. சிறுச்செங்காட்டம் குடிமேய சிறுதொண்டருக்கும் அடியன்னு திருத்தொண்ட தொகையில பாடினார் சுந்தரமூர்த்தி நாயனார். ஆனால் அவருடைய நினைவை என்று கொள்ளுங்கள். வழக்கம் போல ராமநாம பஜன் செய்யலாம்.